தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை விலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் பாராட்டுகிற உம்முடைய விலையேற பெற்ற அன்பிற்காகவும் உம்முடைய நீடிய பொறுமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்போது இந்த ஆராதனை விலை ஆசீர்வதியும். இந்த திருப்பிரசனத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டு நடத்த வேண்டுமா வேண்டிக்கிறோம். பாடல் வேலை, துதி வேலை, உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் நீரே எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமா வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் யாவரும் உமக்குள்ளே இன்னும் அதிகமாக ஓங்கி வளர எங்கள் ஒவ்வொருக்கும் உதவி செய்யும். மீட்பரசருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது பாடலாக பாடல் எண் 168வது பாடலை நாம் பாடுவோம். 168. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். நம் மத்தியில் வாசமாக இருக்கிற ஆண்டவர், அவருடைய பிரசன்னம் நமக்கு எப்பொழுதும் இன்பமாக இருக்கிறது. அவர் நம்ம மத்தியில் வாசமாக இருக்க அவரை வரவேற்று அவரை ஆராதித்து ஆர்ப்பரித்து இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே. மகிமை தேவன் கிறிஸ்தேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே. மகிமை தேவன் கிறிஸ்தேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மக்கள் மத்தியில் என் மகிழ்ச்சி பொங்குதே. மக்கள் மத்தியில் என் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனும் ஆசீர்வாதமே, ஜீவன் பலனும் ஆசீர்வாதமே. நித்திய ஜீவன் இன்று என்னில் ஓங்கி நிற்குதே. நித்திய ஜீவன் இன்று என்னில் ஓங்கி நிற்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே. அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். தேவ சாயல் சபையில் தோன்றுதே. தேவர் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சாயல் சபையில் தோன்றுதே. தேவர் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சேவையே என் கம்பீர சேவை. தேவ சேவையே என் கம்பீர சேவை. தேவாவியில் நிறைந்து ஆடி பாடுவேன். தேவாவியில் நிறைந்து ஆடி பாடுவேன். ஆராதிக்க கூடினோம்,
வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். ஹல்லேலூயா. 233வது பாடல். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாவெளியில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். அவரே நம் புகலிடமாக கொண்டிருக்க நமக்கு தெரியும். எந்த கர்ச்சிக்கும் சிங்கமோ ஒரு ஓனாயோ நம்மை நெருங்க முடியாது. எந்த பொல்லானின் சதியோ எந்த நமக்கு எதிராக எழும்பும் எல்லா ஆயுதமும் வாய்க்காமல் போகும். நம் ரட்சிப்பின் கீதங்களும் மகிழ்ச்சியும் சப்தங்களும் நமக்கு இருக்கும். நம் ஆண்டவருடைய ஒளியில் வாழ்கிறதுனால கர்த்தரால் நம்முடைய இசை வளரும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வை உடையவர்களாய் கிறிஸ்துவின் அடைக்கலத்தின் மேன்மையை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை பாடுவோம். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாவெளியில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கர்ச்சிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும், கர்ச்சிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும், ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவினில் நெருங்கவும் முடியாது. ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவினில் நெருங்கவும் முடியாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாவெளியில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். ரட்சிப்பின் கீதங்களும் மகிழ்ச்சியின் சப்தங்களும், ரட்சிப்பின் கீதங்களும் மகிழ்ச்சியின் சப்தங்களும், கார்மேக இருட்டினில் தீபமாய் இலங்கிடும் கர்த்தரால் இசை வளரும். கார்மேக இருட்டினில் தீபமாய் இலங்கிடும் கர்த்தரால் இசை வளரும். நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாவெளியில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். தேவனின் ராஜ்யத்தை திசை எங்கும் விரிவாக்கிடும். தேவனின் ராஜ்யத்தை திசை எங்கும் விரிவாக்கிடும். ஆசையில் ஜெபித்திடும் அதற்கென்றே வாழ்ந்திடும் யாருக்கும் கலக்கமில்லை. ஆசையில் ஜெபித்திடும் அதற்கென்றே வாழ்ந்திடும் யாருக்கும் கலக்கமில்லை. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாவெளியில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். பொல்லானின் போராமைகளும் மறைவான சதி பலவும், பொல்லானின் போராமைகளும் மறைவான சதி பலவும்,
383வது பாடல். எத்தனையோ முறை நம் உலகமோ மாமிசமோ பிசாசுக்கு அடியில் நம்ம எவ்வளோ நாள் வீணடித்திருப்போம். நாம் இந்த உலகத்தில் உள்ள ஆசைக்கு பின்பாகவும் பிசாசின் பிடியிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து நம்மை ஆண்டவர் ரட்சித்தார். நம் நிம்மதி இழந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் அவருடைய அன்பை நாம் யோசிக்கும் பொழுது, என்னையா நீர் தேடி வந்தீர் ஆண்டவரே, பாவப்பிடியில் நான் சிக்கி உழன்றேன், தேவா நீர் உம்முடைய அன்பினால் என்னை மன்னித்தீரே, உம்மை போல யாருண்டு நாதா என்று அவருடைய மேன்மையை உணர்ந்தவர்களாகவும் நம் ஒரு தீர்மானம் எடுக்கும்படியாகவும் ஒரு அர்ப்பணத்தோடு கலந்த ஒரு ஜபத்தோடு உள்ள ஒரு பாடல். நம்ம அப்படி அந்த ஜப ஆவியோடு இந்த பாடலை நம்ம பாடுவோம். உம்மை போல் யாருண்டு இந்த இயேசுநாதா. பாவப்பீடியில் சிக்கினான் உழன்றேன், தேவதம் அன்பினால் மன்னித்தீர். பாவப்பீடியில் சிக்கினான் உழன்றேன், தேவதம் அன்பினால் மன்னித்தீர். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓர் துரோகி நான். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நோருக்கும் முறுக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமாய். இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நோருக்கும் முறுக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமாய். ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் இறக்கும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடம் எங்கும் சோதனை வந்திடில் கர்த்தா நீர் காத்திடும். மெசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க ஏவிடும். வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடம் எங்கும் சோதனை வந்திட
உரைக்க ஏவிடும். முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பாதலத்தில். உம்மை போல் யாருண்டு. முதல் சொன்ன உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓர் துரோகினான். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பாதலத்தில். உம்மை போல் யாருண்டு. பாவ பீடியினில் சிக்கி நான் உழன்றேன், தேவா தம் அன்பினால் மன்னித்தீர். பாவ பீடியினில் சிக்கி நான் உழன்றேன், தேவா தம் அன்பினால் மன்னித்தீர். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பாதலத்தில். உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பாதலத்தில். உம்மை போல் யாருண்டு. அல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று என்னையா தேடினீர் இயேசுநாதா. நமக்கே தெரியும் எத்தனையோ சூழ்நிலைகளில் நம்மை ஏற்றுக்கொள்ள மனமில்லாது இருக்கும் பொழுதுமே கூட ஆண்டவர் தம் அன்பினால் நம்மை தேடி இழுத்து கொண்டு அவருடைய அன்பின் குரலினால் நம்மை ஆறுதல் படுத்தி தேற்றி நம்மை இன்னும் முன்னேறி செல்லும்படியாக எத்தனையோ முறை அவருடைய குரல் நம்மை நடத்தியிருக்கிறது. அப்படிப்பட்ட அன்புள்ள ஆண்டவரை நாம் எல்லோரும் பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட அன்புள்ள ஆண்டவரை எல்லோரும் சேர்ந்து ஏகமாய் ஆராதித்து துதித்து நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர் ஃபார் யர் லவ்விங் கைண்ட்னஸ் இன் அவர் லைஃப் லார்ட். உடைய கிருபை என்றும் மாறாததாக இருக்கிறதற்காக நன்றி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. நீர் இரக்கத்தில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். மட்டும் கைவிடாத ஆண்டவரே, எத்தனையோ குறைகளிலிருந்தும் ஆண்டவரே தள்ளிவிடாத எங்களை அழைத்து கொண்டு உடைய அன்பினால் ஆண்டவரை சீர்படுத்தி செவ்வையான பாதையில் எங்களை நடத்துறீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பூலோகத்தில் உண்மையன்றி வர விருப்பம் இல்லையே அப்பா, பரலோகத்தில் உண்மையன்றி எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கிறீங்களே, எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை சொன்ன என்ற எங்களை ஆண்டவர் எங்களோடு எப்பொழுதும் இருந்து எங்களை வழி நடத்துறீங்களே, அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமது அடைக்கலத்தில் இருக்கிறது எவ்வளவு பாக்கியம் ஆண்டவரே. எத்தனையோ சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியத்தையும் ஆண்டவரே மாற்றி போட்டு ஆண்டவரே நீர் எங்களுடைய உள்ளங்கைகள் எங்களை வரைந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. அதனால் எங்களை ஒன்றும் நேரிடாது, எங்களுக்கு ஒன்றும் அணுகாது இருக்கிறதே, அதற்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யுவர் குட்னஸ். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் ஃபாதர், தேங்க்யூ. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை
உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நம்ம எல்லோரும் சுருக்கமாய் ஆண்டவருக்கு துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். யோவான் 5வது அதிகாரம். யோவான் 5வது அதிகாரத்திலே 28, 29, 30 ஆகிய வசனங்கள். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்கிறவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. இங்கே நாம் 28வது வசனத்திலே படிக்கிறது போல ஒரு அந்த கடைசி நாளிலே பிரேத குழிகளில் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று படிக்கிறோம். அதுபோன்ற அந்த உலகத்தின் முடிவிலே நாம் எல்லோரும் தேவனுடைய அவருடைய அந்த வருகையின் சத்தத்தை கேட்கிற அந்த நாளை சந்திக்க நாம் எல்லோரும் அதை எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த நாளிலே இங்கே 29வது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நன்மை செய்தவர்கள் ஜீவன் அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்கிறவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய சத்தத்தை எல்லோரும் கேட்கிற அந்த நாளிலே அங்கே 2 கூட்டத்தாராக இங்கே பிரித்து தேவன் சொல்லியிருக்கிறார். ஒன்று நன்மை செய்த கூட்டம், இன்னொன்று தீமை செய்த கூட்டம். அந்த பிரிவினையை எப்படி தேவன் செய்கிறார் என்று பார்த்தால், அந்த 30வது வசனத்திலே, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. இங்கே நன்மை செய்கிறவர்கள் என்று யாரை ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், அனுதினமும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தன்னுடைய சுய சித்தத்தை வேண்டாம் என்று அதற்கு சுய சித்தத்திற்கு மறித்து தேவனுடைய சித்தத்தை தேடி அனுதினமும் அவருடைய சத்தத்தை கேட்டு இந்த உலகத்திலே வாழ்கிற அந்த மனிதர்களை அவர் நன்மை செய்தவர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அதற்கு மாறாக தங்கள் சுய வழியே சென்று அந்த சுய சித்தப்படி செய்து வாழ்ந்தவர்களை அந்த நாளிலே அதை தீமை செய்தவர்கள் என்று இதிலே ஆண்டவர் அவர்களை பிரிக்கிறார். இந்த நன்மை செய்தவர்கள் அவர்கள் அனுதினமும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதற்கு செவி கொடுத்து, நாம் யோவான் 10வது அதிகாரத்திலே வாசிக்கிறது போல, என் ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கும் என்பது போல அனுதினமும் தேவன் நமது மெய்ப்பராய் இருந்து நம்மை அவர் நடத்துகிற அந்த அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து செல்லுகிற அந்த ஒரு வழி. அப்படிப்பட்ட வழியிலே சென்று கொண்டிருக்கிறவர்கள் அந்த தேவனுடைய சத்தம் எல்லோரும் கேட்கிற அந்த கடைசி நாள் வரும்போது அங்கே அவர்கள் நன்மை செய்கிறவர்களாக, தேவனை அவர்கள் நன்மை செய்கிறவர்களாக ஜீவன் அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று படிக்கிறது போல அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெறுகிறவர்களாக மாறுவார்கள். ஆனால் இந்த உலகத்திலே அனுதின தங்களுடைய ஜீவியத்திலே தேவன் நடத்துகிற அவருடைய சத்தத்தை கேளாதபடி அவருடைய சத்தத்தை தள்ளிவிட்டு தங்களுடைய சுய ஜீவியத்திலே சுய வழியிலே செல்கிற மக்களை, அந்த அனுதினமும் சத்தம் கேட்காமல் வாழ்கிற அந்த மக்களுக்கும் அந்த கடைசி நாளிலே அந்த தேவனுடைய வருகையின் சத்தமானது அவர்களுக்கும் கேட்கும். ஆனால் அந்த நாட்களிலே தீமை செய்தவர்கள் ஆக்கினைக்கு அடையும்படியாக எழுந்திருக்கிறவர்களாக புறப்படுவார்கள் என்ற அந்த ஒரு வகையறையாக தேவன் பிரிக்கிற அந்த ஒரு இடத்திலே செல்லுகிற ஒரு அபாயம் அந்த சுய சித்தம் செய்கிறவர்களுக்கு ஏற்பட்டுவிடும் என்ற எச்சரிப்பை நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே நாம் நீதிமொழிகளிலே படிக்கிறது போல, நீதிமொழிகள் 3வது அதிகாரம்
5வது வசனத்தில் இருந்து படிக்கிறது போல, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று படிக்கிறோம். நாம் ஒரு சூழ்நிலையிலே கர்த்தருடைய சத்தம் என்ன என்பதை அறியாமல், அவருடைய வழி என்ன என்பதை அறியாமல், என்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்ததோ அல்லது என்னையே நான் ஞானி என்று எண்ணிக்கொண்டு செல்கிறது என்பதை இங்கே அவர் தீமை என்றே இந்த வசனத்திலே படிக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட உணர்விலிருந்து கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்றே நாம் இந்த வசனத்திலே படிக்கிறது போல, அதுபோன்ற இந்த தீமை செய்கிற மக்களாக நாம் இல்லாமல், நாம சுயமாக முடிவு செய்து கர்த்தருடைய சத்தத்தை தள்ளிவிட்டு நம்முடைய சொந்த வழியிலே செல்கிறவர்களாக இல்லாமல், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன் என்று நாம் இந்த யோவான் 6:30 படிக்கிறது போல, கர்த்தருடைய சத்தம் என்ன என்பதை, இந்த சூழ்நிலையிலே அவர் என்ன சொல்ல விரும்புகிறார், இந்த சூழ்நிலையிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சித்தமாய் இருக்கிறார் என்பதை நாம் பூரணமாய் அதற்கு நாம் ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒரு ஜனமாய் வாழும்படியாகவே தேவன் நம்மை அழைக்கிறார். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது என்பது போல, என்னுடைய சித்தம் என்பதையே நாம் ஒவ்வொரு பகுதியிலையும் அதை சிலுவையிலே அறைந்து சுய சித்தத்திற்கு மறித்து அனுதினமும் நாம் தேவனுக்குள்ளாக அவருடைய சித்தத்தை செய்து வாழ்கிறவர்களாக வாழும்படியாகவே தேவன் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே படிக்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 3வது வசனத்திலே, அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது என்று படிக்கிறோம். நாம் இந்த நன்மை செய்கிறவர்கள் தீமை செய்கிறவர்கள் என்று 2 வகையாக அந்த நாளிலே கர்த்தருடைய சத்தம் எல்லோருக்கும் தொனிக்கிற அந்த நாளிலே இருப்பார்கள் என்று நாம் படித்தது போலவே, அந்த நாளிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்திலே அனுதினமும் அவர் நடத்துகிற அந்த பாதையிலே சென்று வருகிற மக்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், இந்த வெளிப்படுத்தின 14:3 வாசிக்கிறது போல, அவர்கள் அந்த 144,000 பேர்கள் அவர்கள் புதுப்பாட்டை பாடினார்கள் என்று நாம் படிக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த புதுப்பாட்டை வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாதிருந்தது என்று நாம் படிக்கிறோம். அப்படி அனுதினமும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதற்கு ஒப்பு கொடுத்து அதிலே கற்று வருகிற மக்களால் தான் அந்த நாளிலே புதுப்பாட்டை பாட முடியும் என்பதை நாம் இங்கே படிக்கிறோம். ஆனால் அப்படி இல்லாமல் தங்களுடைய சுயசித்தத்தின்படி செல்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே புது பாடல் என்பது அங்கே இடம்பெறாது, அங்கே பழைய பாடல் தான் இருக்கும். அவர்களால் அது கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது என்று நாம் இந்த வசனத்திலே எச்சரிப்பாய் படிக்கிறது போல, அப்படி ஒரு அபாயம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டு விடக்கூடாது. சுயசித்தத்திலே நாம் செல்கிற வாழ்க்கை என்பது, சுயமாக பிளான் செய்து செல்கிற வாழ்க்கை என்பது, நாம் ஆதியாகமம் 11வது அதிகாரத்திலே அந்த பாபேல் கோபுரத்தை கட்ட அவர்கள் செல்லும்போது, அவர்கள் நாங்கள் செங்கலை அரைத்து நாங்கள் இதெல்லாம் முடிவு செய்து நாங்கள் எங்களுடைய பேருக்காக நாங்கள் இதை செய்கிறோம் என்று அவர்கள் அங்கே தங்களுடைய சுய வழியிலே அவர்கள் சென்றார்கள். ஆனால் அதனுடைய முடிவோ ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன், அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம்தான் அங்கே விளைந்தது. யோனாவை ஆண்டவர் நீ நினிவே பட்டணத்துக்கு போ என்று சொல்லும்போது, நாம் அந்த யோனாவிலே படிக்கும்போது, யோனா 1வது அதிகாரம் 3வது வசனம், அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். அவன் தேவன் நடத்துகிற பாதை நினிவேக்கு நேராக நடத்தும்போது, இவனோ கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுவதற்கு அவன் அதற்காக ஒரு கூலியும் செலுத்தி அதற்கு எதிராக செல்கிறான் என்று படிக்கிறது போல, தேவனுடைய வார்த்தையை அவருடைய சத்தம் ஒன்றை சொல்லும்போது அதை விட்டு விலகி அதற்கு மாறான திசையில் நாம் செல்லும்போது அங்கே நாம் வீண் விரயம் செய்கிற ஒரு பகுதி என்பது ஏற்படும். அங்கே கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி அந்த யோனா சென்றது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். பின்பு யோனா அதை குறித்து அவர் மனஸ்தாபப்படும் போது தேவன் அவருக்கென்று மீனை ஆயத்தப்படுத்தி அதிலிருந்து அவரை மீட்டு எடுக்கிறார். அதுபோல் நானும் என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறேன்.
சுய வழியிலே தேவனுடைய சத்தத்திற்கு விலகி அதற்கு எதிராக நான் சென்ற வேளைகளில் எல்லாவற்றிலையும் அங்கே வீண் விரயமும் வீணான சில காரியங்கள் நடந்ததை தான் என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மனம் திரும்பி இனி இப்படி செய்திருக்கக்கூடாது, கர்த்தருடைய வழியிலே நாம் நடந்திருக்க வேண்டும் என்ற உணர்வை எச்சரிப்பை பெற்று அடுத்து அது போன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு பகுதியை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் எந்த சூழ்நிலையிலையும் நான் என்னுடைய சுயமாய் நான் ஒன்றை செய்துவிடக்கூடாது. நான் எனக்கு சித்தமானதை தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே தேடுகிற ஒரு பகுதியை நாம் எல்லோரும் சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலையும் நம்முடைய சபை வாழ்க்கையிலையும் எல்லா இடங்களிலையும் நாம் இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை கொண்டவர்களாக இப்படிப்பட்ட அனுதினமும் அவருடைய சத்தத்தை கேட்டு அதிலே கற்று புது பாடலை சுதந்திரித்து உள்ளவர்களாக நாம் வாழும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த யோவான் 5வது அதிகாரத்திலே 31வது வசனம் 32வது வசனத்திலே படிக்கும்போது, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாய் இராது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். நான் இந்த உலகத்திலே அநேக வேளைகளிலே தேவனுடைய சித்தம் செய்கிறது என்பதை நாம் அநேக கல்யாண பத்திரிகைகளில் இது கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த காரியம் வாய்த்தது அல்லது ஏதோ ஒரு ஊழியங்கள் என்று செய்து கொண்டு நான் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறேன் என்று ஒரு மனுஷீக சாட்சியின்படி தேவனுடைய சித்தம் என்பதை கூறி ஒரு வஞ்சகத்துக்கு நேராக சென்றுவிட முடியும். ஆனால் இங்கே நாம் படிக்கிறது போல என்னை குறித்து தேவனே அதை குறித்த ஒரு சாட்சியை கூற வேண்டும். நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் யாருக்கும் தெரியாத இடத்துல அந்தரங்கத்திலே என்னிடத்துல பேசின ஒரு காரியத்தை நான் அதை உண்மையாக கீழ்ப்படிந்து செல்கிற ஒரு பகுதியை நான் தேவனுடைய சித்தத்தின்படி செல்கிறேன் என்பதை தேவன் என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்பதையே நாம் லக்காக வைத்து வாழ வேண்டும். இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே நாம் ஒரு தாறுமாறாக அநேகர் சென்று கொண்டிருப்பதை போல நான் தேவனுடைய சித்தத்தை தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு மாயையான வஞ்சகத்திற்குள்ளே நாம் மாட்டிவிட முடியும். அநேக அந்த கடைசி நாட்களிலே தேவனிடத்திலே வந்து நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லும்போது அவர்களை பார்த்து ஆண்டவர் அக்கிரம செய்கைக்காரரே நீங்கள் என்னை விட்டு அகன்று போகுங்கள் என்று அந்த கடைசி நாள்களிலே நாம் ஏமாற்றத்தை ஒரு காண்கிறவர்களாக இல்லாமல் விழிப்புள்ளவர்களாக அனுதினமும் நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு செவி கொடுத்து அவருடைய என் ஆடுகள் எப்போதும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்ற அந்த ஒரு அவருடைய மந்தையிலே இருக்கிற ஒரு ஆடாக நாம் ஒவ்வொருவரும் வாழும்படியாக தேவன் நாம் அழைக்கிறார். ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட பகுதியிலே ஒரு இடரல் ஏற்பட்டாலும் அவற்றை உடனடியாக உணர்வடைந்து தேவனிடத்திலே சரி செய்யும் போது தேவன் அதெல்லாம் சரி செய்து மீண்டும் அவருடைய செவையான பாதையிலே வரும்படியாக தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்படியாக தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். நாம் கேட்ட வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்ததை போலவே அதற்கு முந்தின பகுதியிலையும் அதை குறித்து நாம் காண்கின்றோம். அது என்னவென்று சொன்னால், இவன் ஓய்வு நாளுடைய அந்த கட்டளையை ஓய்வு நாளை அந்த தேவ கட்டளையை அவன் வியர்த்தமாக்கினான் என்று இந்த பரிசேயர்கள் கூடி நின்று அவரை குற்றம் சாட்டுவார்கள். அப்படி இயேசு சொன்ன இந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், 18ஆம் வசனம் யோவான் 5:18 வாசிக்கிறோம். அவர் ஓய்வு நாள் கட்டளை மீறினதும் அல்லாமல் தேவனை தன்னுடைய சொந்த பிதா என்றும் சொல்லி தேவனுக்கு சமமாக்கினபடினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகையை தேடினார்கள். சரி, அதுபோன்று ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், தேவ சித்தம் என்று சொல்வதை அல்லது பிதாவின் சித்தம் என்று சொல்வதை we don't know, நமக்கு என்ன என்று நமக்கு தெரிவதில்லை. பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவை என்று நாம் கூப்பிடும் பொழுது அதில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு ஜெபம்தான் இது. பரமண்டலங்களிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. பரமண்டலங்களிலே அவருடைய சித்தம் எப்படி செய்யப்பட்டது, பிதாவுடைய சித்தம் அங்கே நிறைவேற்றப்பட்டதை பார்க்கும் பொழுது we don't know, நாம் அதை அறியோம். வாட் இஸ் த will of the Father, பிதாவுடைய சித்தம் என்னதென்று நாம் அறியோம். ஆகவேதான் அந்த ஜெபத்திலே அங்கே செய்யப்பட்டதை போலவே பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று கூறும்பொழுது somebody has to reveal that, யாரோ ஒருவர் வந்து பிதாவின் சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும்.
குமாரனாகிய இயேசுவை குறித்து என்ன எழுதியிருக்கிறது? அவருடைய செல்லப்பிள்ளையாகிய குமாரனை தவிர ஒருவனும் அவரை கண்டதில்லை. ஒருவனும் நோபடி நோஸ் த ஃபாதர். பிதாவுடைய விருப்பம் என்ன என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. ஆகவே பூமியிலே வந்து ஆண்டவர் ஹி ரிவீல் த வில் ஆஃப் த ஃபாதர், பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். பாருங்கள், அங்கே தான் எல்லா நியாயப்பிரமாணமும் அதில் அடங்கியிருந்தது. பூமியிலே நாம் இந்த நியாயப்பிரமாணம் என்று சொல்கிற அந்த வெளியே உள்ள பிரமாணத்தை அறிந்திருந்தோம். தட் இஸ் ஓகே. அது கொலை செய்யாதிருப்பாயாக என்றால் நாம் ஒருவரும் கொலை செய்யவில்லை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லும் பொழுது நல்ல விசுவாசிகள் அதிகமாக நான் விபச்சாரம் செய்தது யாரும் செய்ததில்லை. ஏன் விபச்சாரிகளும் கொலைகாரர்களும் கூட தேவராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பார் என்று ஆண்டவர் சொன்னது உண்மைதான். ஏனென்றால் அவர்கள் தங்களை ஓப்பனாகி பாவிகள் என்று அறிந்தார்கள். ஆனால் தங்களை உள்ளத்திலே அவர்கள் அந்த விபச்சாரர்களாகவும் கொலைகாரர்களும் இருந்து கொண்டு இருக்கிறவர்களை குறித்து ஆண்டவர் அவர் என்ன சொன்னார்? நீங்கள் இருதயத்திலே நீங்கள் விபச்சாரம் செய்து விட்டீர்கள், நீங்கள் இருதயத்திலே கொலை செய்தீர்கள், பகை வைத்திருக்கிறீர்கள், கொலை செய்தீர்கள் என்று சொல்லும் பொழுது வாட் இஸ் த வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தம் என்னவென்று சொன்னார், அல்லது தேவனுக்கு பிரியமானது என்னவென்று சொன்னால், தேவனுக்கு பிரியம் வில் என்று சொன்னால் இந்த பிரியம், அந்த பிரியம் என்ன என்பதை நோபடி நோஸ், ஒருவரும் அறியார்கள். ஒன்லி த சன், அவருடைய மடியிலே இருந்த பல்லோர் ராஜ்யத்திலிருந்து அவருடைய குமாரன் தான் அறிவார். ஸோ இதற்கு அவர் இந்த பூமிக்கு அவர் வந்தார், பிதாவின் சித்தத்தை வெளிப்படுத்த வந்தார். கேம் டு தி ஏர். இந்த பூமியிலே பாவிகளுக்காக அவர் ரத்தம் சிந்த வந்தார் என்பது இருப்பது எவ்வளவு உண்மையோ அதற்கு சமமாய் உள்ள அடுத்த பகுதி, த ஃபுல்ஃபில்மெண்ட், நிறைவான ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், எது பிதாவின் சித்தம் என்பதை வெளிப்படுத்துவதற்கு வந்தார். ஆகவே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது சற்று அதன்டிக், அவ்வளோ அதிகாரமுடையதா என்றது. ஏனென்றால் ஹீ நோஸ் த ஃபாதர், பிதா என்ன விரும்புகிறார் என்று அவருக்கு தெரியும். பிதா விருப்பம் என்ன என்றால் நான் விபச்சாரம் செய்யவில்லை என்பது அல்ல, உன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாகிவிட்டது என்பதை, அதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவு, அல்லது அதுதான் பிதாவுடைய சம்பூர்ண சித்தம் என்பதை ஹி ரிவீல்ட் இட், அதை வெளிப்படுத்தினார். இட் பிகின்ஸ் லைக் தட். அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பிதாவின் சித்தம் செய்வதற்கு தொடங்குகிறோம். பூமியிலே வந்த அந்த ஆண்டவர் எப்படி அவர் சொன்னார்? தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே அவன் தேவனை சொந்த பிதா என்றும் அவன் அழைத்து, பரலோகத்தில் இருக்கிற பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவை என்று சொல்லும் பொழுது இந்த பூமியிலிருந்து தான் நாம் அவரை பிதாவை என்று சொல்கின்ற அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். பரலோகத்திலும் அவர் நமக்கு பிதாவைத்தான் வரப்போகிறார் என்ற ஸ்லாக்கியத்தை அநேகம் குமாரர்களை நாம் அழைத்து அவர் பரலோகத்தில் அழைத்து வரும் பொழுது we also will call him father. நம்ம எல்லோருக்கும் ஒரே பிதா தான், இயேசுவுக்கும் அதே பிதா தான், நமக்கும் அதே பிதா தான். பிதாவே, நீர் என்னில் அன்பாக இருக்கிறதை போலவே இவர்களே அன்பாக இருக்கிறதை நான் உம்மிலும் இவர்கள் நம்மிலும் ஒன்றாக இருப்பது என்ற ஸ்லாக்கியம் என்னவென்று சொன்னால், த சேம் ஃபாதர், எல்லோருக்கும் ஒரே பிதா தான். ஆகவே இயேசு எப்படி அதை கற்றுக்கொண்டார்? பிதாவின் சித்தம் செய்ய இந்த பூமியிலே ஒரு மனுஷனாய் வந்து அவர் கற்றுக்கொண்டார் என்றால், தெய்வ பிரமாணம், தெய்வ சித்தம் என்பதை விட த வில் ஆஃப் த ஃபாதர், பிதாவுடைய சித்தம் என்று அதன் மண்ணுக்குரிய நம் தேவனே என்று சொல்கின்ற ஒரு பகுதி வேறு, அப்பா என்று சொல்கின்ற பகுதி வேறு. எப்படி நாங்கள் ஜெபம் செய்யலாம் என்று கேட்ட பொழுது, அடிக்கடி இயேசு ஜெபிக்கிற பரமண்டலில் பிதாவே என்று சொல்லியதெல்லாம் கேட்ட பிறகு நாங்களும் அப்படி ஜெபிக்க முடியுமோ என்று ஒரு கொஸ்டின் மார்க்கை வைத்திருந்தார்கள். நாங்கள் இப்படி ஜெபிக்கலாம், நீங்கள் எல்லாம் அப்படி ஜெபிக்கக்கூடாது என்று அவர் சொன்னார். இல்லை, நீங்களும் அப்படியே சொல்லி பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவை என்று அவரோடு சேர்த்து வைத்து சொன்ன ஒரு பாக்கியம் இருக்கிறது பாருங்களேன். அந்த பாக்கியம் எப்படி வெளிப்பட வேண்டும்? இயேசு பூமியிலே பிதாவின் சித்தம் செய்வதற்கு தன்னை அவர் சமமாக்கினார், தன்னை விரும்பப்படுத்தி வந்தார். இந்த பூமியில் வரும்பொழுது தேவகுமாரனாய் அவர் வராமல் நம்மை போன்ற மனுஷனாய்த்தான் வந்தார். பட் த காட், தேவனுடைய அந்த பரம தேவனுடைய அந்த வல்லமையோடு அவர் சேர்ந்து கொண்டார் என்று இல்லை. இந்த பூமியில் அவரை எங்கேயாவது கூப்பிட்ட பொழுது நடந்துதான் அவர் சென்றார். அவர் செய்ய வேண்டிய எத்தனையோ பணிகளை மனுஷனுக்குரியதாகத்தான் அவர் செய்தார். எல்லோரையும் போலவே தாகம் எடுத்தது, எல்லோரையும் போலவே சோதிக்கப்பட்டார். நாம் சோதிக்கப்படுவதை போலவே எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார். அது ஏனென்றால் அஸ் அ மேன், ஒரு மனுஷனாக இருந்து பிதாவின் சித்தம் செய்வதற்கு என்ன செய்தார் என்று சொன்னால், தன்னை பிதாவோடு சமமாய் இணைத்து கொண்டார். சர்வவல்ல அந்த ஆளுகை செய்கிற அந்த சமம் அல்ல, அதை நாம் ஒருவரும் தொட்டுவிட இயலாது. தேவனுடைய மகிமையை ஒருவரும் கேட்டுவிடவும் முடியாது. அப்படி ஆளுகை என்று இருக்கிறதே, அந்த சர்வவல்ல ஆளுகை, ராஜ்யம், வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையது என்று இருப்பதை நாம் கேட்டுவிட இயலாது. பட்
ஆனால் இந்த பூமியிலே இயேசுவைப் போலவே நாமும் பிதாவுக்கு சமமாய் அவரிடத்தில் பூட்டிக்கொள்ள முடியும். பூட்டிக்கொள்வது என்று சொன்னால் அந்த ஒரு மாடானது அங்கே ஒரு இணைத்து கொள்கிறதை போல் இயேசுவார் சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொன்ன பொழுது அவர் என்ன சொன்னார்? என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்னவென்று சொன்னார். பின்பு அவர் என் சுமை லகு என்று சொன்னார். அதுக்கு முந்தைய என்ன சொல்லுவார் அவர்? ஓகே, அந்த மத்தேயு 11ஆம் அதிகாரம் அவர் அதை சொல்லுகின்ற அந்த பாணியானது இட்ஸ் ஒண்டர்ஃபுல் திங். அதை நாம் அறிந்திருந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த மத்தேயு 11ஆம் அந்த அதிகாரத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அவர் கூறி, எதை டேக் மை யோக் அப்பான் யூ என்று தமிழ் என்ன வாசிக்கிறோம்? எஸ், என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னார். ஏனென்றால் ஹீ காட் த யோக். அவர் பிதாவுக்கு சமமாய் அவர் அந்த அந்த சித்தம் அறிவதற்காக இந்த பூமியில் இருக்கக்கூடிய சர்வவல்ல தேவன் என்பது இல்லாமல் அப்பா என்று சொல்லி அவரை உரிமை கொண்டாடி அவரோடு கூட அவரை தன்னை இணைத்து கொண்டார். இணைத்து கொண்டு இவன் தன்னை அவரோடு சமமாக வைத்திருக்கிறான். இயேசு ஓப்பனாகவே அழைத்தார், வாருங்கள் என்னோடு நீங்கள் சமமாய் வாருங்கள். ஏனென்றால் ஐ டிட் த ஃபாதர்ஸ் வில், நான் பிதாவின் சித்தம் அப்படித்தான் செய்தேன். நீங்களும் பிதாவின் சித்தம் என்பதை எனக்குள் நிறைவேறினபடினாலே இஃப் யூ கம் டுகெதர், என்னிடத்தில் சமமாய் நீங்கள் அதை பூட்டி கொண்டீர் என்று சொன்னால் ஐ வில் டீச் யூ, நான் உங்களுக்கு போதிப்பேன், கற்றுக் கொடுப்பேன். ஐ லேர்ன்ட் இட், நான் என் பிதாவிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட தெய்வ சித்தத்தை உங்களுக்கு நான் போதிப்பேன். த வில் ஆஃப் த ஃபாதர், பிதாவின் சித்தத்தை நான் செய்ததை போலவே நீங்களும் செய்வதற்கு ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் மேக் யுவர் செல்ஸ், என்னோட சமமாய் பூட்டப்பட்டு விடுங்கள். அந்த பாரம் சுமந்த சுய சித்தம் என்ற அந்த பாரத்தில் தவித்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே நம்மை மீட்டெடுத்து வாருங்கள் என்னோடு கூட. அந்த தமிழ் என்ன வாசித்தோம்? என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், சமமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு மாடு நுகம் ஏற்றிருக்கிறது என்றால் 2 மாடு ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது சமமாய் தான் ஏற்றுக்கொண்டிருக்கும். ஒன்று தாழ்வாயும் ஒன்று உயர்வாயும் இருப்பதில்லை. அதுபோல் ஈக்குவலாய் என்னோடு கூட சமமாய் வந்துவிட்டேன் என்று சொன்னால் ஐ வில் டீச் யூ, உங்களுக்கு நான் இதை போதிப்பேன் என்று சொன்னார். எப்படி அவர் போதித்தார்? ஒரு என்னை பின்பற்ற விரும்பினால், என்னை போலவே பின்பற்ற விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, தன்னை வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்று சொல்லும் பொழுது மை ஓன் வில், என்னை வெறுத்து என்று சொல்வது ஹேட்டிங் மை செல்ஃப், என் சுயமாய் வாழ்கின்ற வாழ்க்கை வெறுத்து என்னோடு கூட அந்த சிலுவையை எடுத்து நீங்கள் பின்பற்றி வாருங்கள், நான் சென்றதை போலவே முன்னோக்கி சென்றதை போல பின்பற்றி வாருங்கள். வேர் ஐ கோ, நான் போயிற இடத்திற்கு உங்களை அழைத்து சொல்வேன். எப்படி ஒரு முடிவாய் அவர் சென்றார்? அவர் எபிரேயர் 12 வாசிக்கிறதை போல் அவமானத்தில் நாமல் சிலுவையை சகித்து வானங்கள் வழியாக ஏறி பிதாவின் வலது வருஷத்தில் போய் அமர்ந்தார். பிதாவின் வலது வருஷத்தில் அமர்ந்தார் என்று சொல்வது சர்வவல்ல தேவனுடைய வலது வருஷத்தில் என்று இல்லை. ஏனென்றால் அவருடைய அந்த பங்கு வேறு, ஜீவியம் என்ற பங்கு வேறு, அநேகம் குமார்கள் என்று சொல்லுகின்ற இயேசு காண்பித்த ஒரு பங்கு என்பது வேறு, அந்த சர்வவல்ல தேவனுடைய அதிகாரம் என்பது வேறு. அதை அவர் யாருக்கும் அவர் தருவதில்லை. தன் குமாரனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், குமாரனுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று இருக்கிறது என்பது அவருடைய ஆண்டவருக்குரிய அந்த வல்லமை குறித்த சில பகுதியில் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் த லைஃப் ஆஃப் காட், தேவனுடைய அந்த ஜீவன், தேவனுடைய அந்த வழிகள், தேவனுடைய பிதாவுடைய சித்தம், we can get it, நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நான் கற்றுக்கொண்டபடினால், நான் பிதான் வலது வருஷத்தில் போய் அமர்ந்தபடினால் யூ கேன் ஆல்சோ கம் ஈக்குவல் டு தேட். அதே போலவே பிதாவின் சித்தத்தை சமமாய் எல்லோரும் செய்ய முடியும். தட்ஸ் அ காஸ்பல், அதெல்லாம் சுவிசேஷம். எத்தனையோ சுவிசேஷம் என்னுடைய உள்ளத்தை இறுக பற்றியிருக்கிறது. அதுபோல் என்னை பற்றி கொண்ட ஒரு சுவிசேஷம் என்னவென்று சொன்னால் ஐ கேன் டூ த வில் ஆஃப் காட். நான் தேவனுடைய சித்தத்தை அல்லது பிதாவுடைய சித்தத்தை இந்த பூமியிலே ஆஸ் அ சைல்ட் ஆஃப் காட், ஆஸ் அ சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரனாய் தேவனுடைய பிள்ளையாய் இருந்து நான் செய்ய முடியும் என்பதுதான். யூ ஷுட் ஹேவ் தட் ஃபெய்த். அது போன்ற விசுவாசத்தை பெற்றிருக்க வேண்டும். தென் இட் வில் பிகம் யுவர் காஸ்பல். அது உங்களுடைய சுவிசேஷமாய் மாறும். யூ பிலீவ் இட், அது விசுவாசிக்கிறீர்களா? தென் த காஸ்பல் கிரிப் யுவர் ஹார்ட். உங்களுடைய இருதயத்தை இறுக பற்றி கொள்ளும். எத்தனை ஆரம்ப நாட்களிலே நான் இவ்வாறு கேட்டிருக்கிறேன், ஆண்டவரையும் இட் டசன்ட் சீம் டு பி த வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தத்தை போல், தேவனுடைய பரிபூர்ண
பிதாவுடைய சித்தத்தை போல் தோன்றவில்லை. ஐ ஆம் டூயிங் ராங், தவறு செய்கிறதை போல் தோன்றியது. ஐ ஆம் சாரி, ஐ ஹவ் டன் இட், நான் செய்து விட்டேன், எனக்கு உதவி செய்யும். ஐ கோ த ராங் வே, நான் தப்பான வழியிலே போகிறதை போல் தோன்றுகிறதை. சோமி ஒரு வேஸ், நம்முடைய வழியில் எனக்கு காண்பியும் என்று நான் கேட்கும் பொழுது நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிடு. அந்த தெய்வீகத்தினுடைய அந்த கற்றுக்கொள்வதெல்லாம் என்னுடைய சுயத்தை நான் அடக்கும் பொழுது, மறுக்கும் பொழுது, அந்த சாந்தம் எனக்குள் வரும் பொழுது, அந்த தாழ்மை, என் சுயத்தை வளைத்து போடுகின்ற தாழ்மை எனக்குள் வரும் பொழுது, யூ டீச் மீ, அவர் இதை கற்றுக் கொடுக்கிறார். எஸ், திஸ் இஸ் யுவர் வில், இது உன்னுடைய சித்தம், செடவுன், அதை அமர செய், நான் சொல்லுகின்ற சித்தத்தை செய் என்று அவர் சொல்லுவார். என் ஆத்மாவுக்கு இளைப்பாறலை அவர் தருகிறார். ஒரு மனுஷன் சாபத் என்று சொல்லுவதை, தன்னுடைய வாழ்க்கையிலே ஓய்வு நாள் என்று சொல்லுவதை, இந்த பூமியிலே உண்டா? எஸ், இட் இஸ் தேர், அந்த பூமியில் உண்டு. என்ன அந்த சாபத், ஓய்வு நாள்? நான் சுயமாய் ஒன்றும் செய்வதில்லை. ஹல்லேலூயா. அன்று அவர்கள் 7ஆம் நாள் என்று வைத்து கொண்டு 6 நாள் தங்களுடைய வாழ்க்கையை கடைப்பிடித்து வாழ்ந்து கொண்டு, தங்களுக்கு இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு, 7ஆம் நாள் என்று ஒரு நாளை மட்டும் ஓய்வு நாள் என்று அவர்கள் சொன்னார்களே, அது அல்ல. வெளியே வேலை செய்யாமல் இருந்தார்களே, அது அல்ல. இப்பொழுதோ அவர் கற்றுக் கொடுக்கிறதெல்லாம் நான் சுயமாய் ஒன்றும் செய்வதில்லை. ஹல்லேலூயா. ஏன் அப்படி நான் சொல்ல வந்தேன் என்று சொன்னால், இந்த 18ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லியிருக்கிறது. என்னை அவர் பிதா என்று சொல்லி அவன் தன்னை தேவனுக்கு சமமாக்கினபடினால் அவர் உண்மையைத்தான் சொல்கிறார்கள். இவன் கிரியை செய்கிறான் என்று சொன்னார்கள். ஆண்டவர் அந்த சாபத்தை, அந்த ஓய்வு நாளை இன்னொரு பகுதியை எடுத்து காட்டினாரே பாருங்கள். எப்படி அவர் அதை எடுத்து காட்டினார்? முந்தின 17ஆம் வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். அடுத்து சாபத், ரியல் சாபத் என்று சொல்வது உண்மையை செய்யாமல் தூங்கி கொண்டிருப்பது என்று அல்ல. அன்று படுக்கையை சுருட்டி கொண்டு போனால் கூட ஓய்வு நாளை மீறுகிறான் என்று சொல்லுவான். காலில் பாதரட்சியை போட்டு கொண்டு போனால் கூட செருப்பை தூக்கி கொண்டு போயினான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இங்கேயோ ஐ டோன்ட் டூ மை வில், என் சித்தம் செய்வது மாத்திரம், செய்யவில்லை என்பது மாத்திரமல்ல, பிதா என்ன செய்கிறாரோ அதை மாத்திரமே நான் செய்கிறேன். என் பிதா கிரியை செய்கிறார், ஆகையால் நானும் கிரியை செய்கிறேன். ஹல்லேலூயா. ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்வது தண்ணீரை ஊற்றுவதை போல், அந்த ஜாடியிலே நீங்கள் தண்ணீரை ஊற்றிக்கொண்டே போது ஒன்றும் செய்யவில்லை என்பதுதான். பட் காட் டிட் சம்திங், ஒன்றை அவர் செய்கிறார். கொண்டு போங்கள் என்று சொல்கிறாரே, தேட் இஸ் ஆக்ஷன். பிதாவின் சித்தம் செய்கிற ஒரு நேரம் வரும்பொழுது ஐ டூ தட், அதை செய்கிறேன். ஆனால் ஒரு முக்கியமான பகுதி என்ன? நானாக ஒன்றும் செய்வதில்லை. அது தண்ணீரை ஊற்றிக்கொண்டே இருப்பது தான். கொண்டு போங்கள் என்று சொன்னவுடன் கொண்டு போய் பாருங்களேன். தேட் இஸ் த வில் ஆஃப் காட். பிதாவுடைய சித்தத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். ஆகிய அவர் சொன்னார், நான் கிரியை செய்கிறேன், ஆனால் வேறொன்றை தாமாக அவர் செய்ய மாட்டார் என்று அந்த 19ஆம் வசனத்திலே அதை சொல்லுவார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் அவர் செய்யவே மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். தேட் இஸ் த ரெஸ்ட். பூர்ண இளைப்பாறல் என்பது அந்த இடம்தான். அருமையான சகோதர சகோதரிகளே, டினைங் செல்ஃப், என் சுயத்தை வெறுக்கிறேன் என்று சொல்கிற அநேகர் வஞ்சனைக்குள்ளாய் போகிற அடுத்த பகுதி என்னவென்று சொன்னால், சுயத்தை வெறுக்கிறேன், என்னுடைய சுயம் என்று சொல்லிக்கொண்டே அவர் போய்விட்டு கிரியை செய்கிற இடத்தை பார்த்தால் தானாகவே செய்கிறார்கள். இது என்ன வேடிக்கையாக இருக்கிறது? கிரியை செய்யும் பொழுது பிதாவின் சித்தமல்லவா அவுட்கமாய் வர வேண்டும். என் சித்தம் செய்யவில்லை என்று தண்ணீரை ஊற்றுவதை போல் ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டியதான். காலமெல்லாம் ஊற்றிக்கொண்டே இருப்பதற்கு அங்கே இயேசு உங்களுக்கு கட்டளையிட்டார். அவரோடு நீங்கள் சுயத்தை பூட்டியிருந்தால் ரெண்டும் செய்வார். ஒன்று, உங்கள் சுயத்தை எல்லாம் வடித்து விடுங்கள், ஊற்றிக்கொண்டே இருங்கள் என்று சொல்வார். 1, 2, 3, 4, 5, 6 என்று அவர் சொல்லுகிறபடி செய்கிறபடி எவ்வளோ ஊற்ற வேண்டுமோ ஊற்றிக்கொண்டே இருங்கள். நவ் யூ வில் சே ஒர்க், கிரியை ஆரம்பிங்கள், டேக் இட், இது எடுத்துக்கொண்டு டூ தேன், அங்கே போங்கள், அதை கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னவுடன் திராட்சரசமாக எப்படி மாறியது என்று சொன்னால் 2 பகுதி இங்கே அடங்கியிருக்கிறது. ஒரு மனுஷன் பூர்ண இளைப்பாறலாக இருக்கிறான் என்று சொன்னால், தன் சுயசித்தம் செய்கிறவன் அவன் பதறி போயிருப்பான். அவன் தன் சுயசித்தம் செய்வதை அந்த மார்த்தாளை போல், அவள் ஒரே வீடு தான், ஒரே காரியம்தான், ஒரே வேலை தான், ஆனால் அவளோ அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருந்தாள். ஒரு தேவ சித்தம், பிதாவுடைய சித்தம் செய்வதற்கு இயேசுடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்வதற்கு, அவருடைய வார்த்தையை கேட்பதற்கென்று அமர்ந்திருப்பவள் ஒன்றுதான் செய்வாள்.
அவர் சொன்னபடி செய்வார். அது வரைக்கும் உட்கார்ந்து கொண்டு தான் இருப்பார். பார்த்தீரா, உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாள், ஒன்றுமே அவள் செய்யவில்லை. எஸ், தானாக ஒன்றும் செய்ய மாட்டாள். எல்லாம் சுயசித்தத்தை எல்லாம் ஊற்றி வடித்து முடித்த பிறகு கோ, போ, எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னால் எப்படி அருமையாக இருக்கும். இந்த தேவையான இது ஒன்று தான். நீயோ பார், அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாய். யூ வாண்ட் டு என்டர் இன்டு தி சாபத். அது போன்ற ஒரு அந்த ஓய்வு நாளை நீங்கள் சுதந்திரம் செய்ய விரும்புகிறீர்களா? ரியலி யூ வாண்ட் தேன்? அந்த ஓய்வு நாளை குறித்து அவர் அந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் என்னவென்று சொல்லுவார்? இளைப்பாறுதல் என்று சொல்லுவார். ஓய்வு நாள் என்று சொல்ல, ஓய்வு என்பது வார்த்தை கூட தமிழில் ஏதோ மறந்து போய் என்னத்தையோ ஓய்வு நாள் என்று பேசி கொண்டே இருக்கிறாள். இளைப்பாறுதல், அங்கே என்ன இளைப்பாறுதல்? நான் ஒன்றும் செய்வது இல்லை என்ற இளைப்பாறுதல். அவரோடு பிதாவன் அவருடைய சமமாய் அவரை என்னை பூட்டி கொண்டபடினால் ஹி டீச் மீ சம்திங், ஒன்றை அவர் போதிக்கிறார். போதித்தவுடனே ஐ டூ சம்திங். பிதா என்ன சொல்கிறாரோ அதை நான் சொல்லுகிறேன், பிதா என்ன செய்கிறாரோ அதை நான் செய்கிறேன். திஸ் இஸ் மை சாபத். இதுதான் என்னுடைய ஓய்வு நாள். நான் ஓய்வு நாளை மீற வந்தவன் அல்ல, ஓய்வு நாளை நிறைவேற்ற வந்தவன் என்று சொன்னாரே. அதுபோன்ற ஒரு சபையாய் எல்லோரும் மாறிவிட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். வாட் அ ரெஸ்ட் யூ வில் பி ஹேவிங். எவ்வளோ பெரிய இளைப்பாறலை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் கற்றுக்கொண்டு வருகின்றபடினால் கொஞ்சம் தடுமாற்றம் வேண்டுமானால் இருக்கலாமே ஒழியே, அந்த தடுமாற்றத்தை உடனே உணர்ந்து ஐ எம் ஸோ சாரி, சம்திங் டிஸ்டர்பிங், ஐ ஆம் டூயிங் மை வில், என் சொந்த சித்தத்தை செய்கின்றேனோ, ஏன் பதஷ்டம், ஏன் இப்பொழுது கொஞ்சம் எனக்கு அநேக காரியங்களை குறித்த ஒரு கலக்கம் என்று ஒரு அந்த லேர்னிங் பாயிண்ட் வரும்பொழுது கொஞ்சம் அவர் கற்றுக்கொள்வார்கள். they will turn to Jesus. இயேசுவிடத்தில் போய் சமமாய் பூட்டப்பட்ட என்னிடத்தில் வந்து உங்கள் நுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அங்கே பூட்டப்பட்ட அவரிடத்திலே போய் டீச் மீ தி வில் ஆஃப் த ஃபாதர், பிதாவின் சித்தத்தை எனக்கு கற்றுத்தான் என்று அவர் கேட்பார்கள். and then enter into rest. மீண்டும் அவர்கள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் யார் என்று தெரியுமா? ஓய்வு நாளை அனுசரிக்கிறவர்கள். தைரியமாக சொல்லுங்கள், ஓய்வு நாளை அனுசரிக்கிறவர்கள். எப்படி ஓய்வு நாளை இயேசு அனுசரித்தாரோ அதுபோலவே நாம் யார் ஓய்வு நாளை அனுசரிக்கிறவர்கள். பழைய ஏற்பாட்டில் உள்ள அதே எழுதியிருக்கிறது. ஓய்வு நாளை அனுசவையாக அனுசரிப்பாக ஆசரிப்பாக என்று அவர் சொல்லி அதே வார்த்தையில் தான் கொலை செய்யாதிருப்பாக விபச்சாரம் செய்யாதிருப்பாக என்று எழுதியிருக்கிறது. நான் பழைய ஏற்பாட்டின்படி விபச்சாரம் செய்வதில்லை. தட்ஸ் கரெக்ட். நாங்கள் புதிய ஏற்பாட்டின்படி இருதயத்திலே என்ன செய்வதில்லை? விபச்சாரம் செய்வதில்லை. பழைய ஏற்பாட்டின்படி நாங்கள் ஓய்வு நாளை ஆசரிக்கிறோம். 7ஆவது நாளை வைத்து ஓய்வு நாளை ஆசரிக்கிறோம். அந்த காலத்தையெல்லாம் மாற்றி இயேசு உயிர்த்தெழுந்து அந்த வாரத்தின் முதல் நாளை கொண்டு வந்து வைத்து விட்டாரே. அதை அவர் ஒன்றை கற்றுக் கொடுத்திருக்கிறாரே. அது என்ன? அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இனிமேல் எங்கள் வாழ்க்கையிலே 7 நாட்களும் என்ன நாள் தான்? ஓய்வு நாள். வி என்டர் இன் டு ரெஸ்ட். நாங்கள் ஓய்வு நாளுக்குள் அல்லது இளைப்பாறுதலுக்குள் வாரத்தில் ஒரு நாள் அல்ல, எப்பொழுது இணைந்திருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் இணைந்திருக்கிறோம். உங்களுடைய நுகத்தை என் மீது ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் இளைப்பாறுதலை காண்பீர்கள். டோன்ட் யூ வாண்ட் தட்? உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வேண்டுமா? ஒரு சனிக்கிழமை மாத்திரம் இருந்தால் போதுமா? ஒரு சனிக்கிழமை வைத்து இருந்தால் போதுமா? அது வேண்டுமானால் ஓய்வு நாள் என்று தூங்கி கொண்டு இருப்பீர்கள். ஏன் பக்கத்தை விட்டு உள்ள வியாபாரிகள் முழுவதும் அன்று முழுவதும் தூங்கத்தான் செய்கிறார்கள். இன்னமும் சாராயத்தை குடித்து விட்டு கூட இன்னும் நீண்ட தூக்கத்தை அவன் தூங்கி கொண்டு தான் இருப்பான். அதுவா அந்த ஓய்வு நாள்? இன்னும் என் சுய சித்தத்தை நான் மறுத்து பிதாவின் சித்தம் செய்கிறேன் பாருங்கள், அதுதான் அந்த ஓய்வு நாள். அவரோடு சமமாய் நான் பூட்டி கொண்டு பிதாவுக்கு சமமாய் தேவனுக்கு சமமாய் இயேசுவானவர் அதை பூட்டி கொண்டு அவர் என் பிதா என்று சொல்லி இந்த பிதாவுடைய சித்தத்தை செய்தாரே பாருங்கள். எப்படி அவர் செய்தார்? நான் சுயமாய் ஒன்றும் செய்வதில்லை. சொல்லுங்கள், நான் சுயமாய் ஒன்றும் செய்வதில்லை. சொல்லி பாருங்கள். டேங்கப்போ இதெல்லாம் ஈஸியான நல்ல சகோதர சகோதரிகளே. எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் அவருடைய நுகத்தில் போய் பூட்டி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, டுடே நியூ டே, ஒவ்வொரு புதிய நாளுக்குள் நான் பிரவேசித்திருக்கிறேன். இந்த புதிய நாளிலே இந்த நாள் உம்முடைய சித்தம் செய்ய வேண்டும் என்று அப்பொழுது சொல்ல வேண்டும். நாட் மை வில் டுடே, இன்று என் சித்தம் நான் செய்துவிடக்கூடாது, உம் சித்தமே எனக்கு ஆக வேண்டும். அண்ட் தென் ஆண்டவர் அடுத்ததாக அவர் சொல்வதெல்லாம் டூ தேட் என்று அவர் சொல்லும் பொழுது அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்தால் அதுவும் எதில் அடக்கம்? எதில் அடக்கம்? ஓய்வு நாளில் அடக்கம். ஹல்லேலூயா.
ஆகையினால் ஓய்வு நாள் என்பதை இரண்டாக பிரித்து வைத்தார். ஒன்று என்ன? நாட் மை வில், என் சித்தம் அல்ல. அவரோடு என்னுடைய நுகத்தை நான் பூட்டி கொண்டேன். என் சித்தம் அல்ல, நான் அவருக்கு சமமாய் வைத்து கொண்டேன். இயேசுக்கு சமமாய், பிதாவின் சித்தம் செய்வதற்கு சமமாய் நான் சுயமாய் ஒன்றும் செய்வது என்று பூட்டி வைத்துவிட்டு, அந்த 18ஆம் அந்த வசனத்தை போல் பூட்டி வைத்துவிட்டு, இந்த 19ஆம் வசனத்தில் சொன்னதை போல் வேறு ஒன்றையும் அவர் தானாக என்னமே செய்ய மாட்டார், செய்யவே மாட்டார் சொல்லிவிட்டு, வாட் இஸ் த நெக்ஸ்ட் திங்? அடுத்த பகுதி என்ன? அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் செய்கிறார் என்று பாருங்களேன். அல்லேலூயா. என் சித்தம் அல்ல என்று சொல்லிவிட்டு, என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, சுயத்தை வெறுத்தேன், சுயத்தை வெறுத்தேன் என்று சொந்த வழியிலேயே செய்து கொண்டே போவதா ஓய்வினால்? நீங்கள் சுய சித்தத்தை மறுத்திருக்கிறீர்கள் என்பதைக்குரிய ஆதாரம் என்னவென்று தெரியுமா? பிதா சொன்னதை செய்வீர்கள். நாட் மை வில் பட் ஹிஸ் வில். அதை செய்திருக்க வேண்டுமே. அங்குதானே ஃபெயிலியர் ஆகிறது. எத்தனை பேர் இந்த ஃபெயிலியர் ஆகி கொண்டு என்னுடைய சுயத்தை வெறுத்தேன், சுயத்தை வெறுத்தேன் என்று பேச்சுக்கு சொல்லி கொண்டு போய் சொந்த வழியிலே போய் கொண்டிருக்கிற மக்களை நம்ம என்னவென்று சொல்வது? தே ஆர் நாட் என்டரிங் இன்டு ரெஸ்ட். அவருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தவர்களாம் இளைப்பாரியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க கலங்கி போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டுப்பார்கள். உங்களுடைய உபதேசம் என்னவென்று கேட்டால் சிலுவையின் உபதேசம் என்று போற்றுவார்கள். சிலுவையின் உபதேசம் என்னவென்று அவர்கள் கேட்டால் நாங்கள் சுயத்தை வெறுக்கிறோம். அட்டேங்கப்பா, சுயத்தை வெறுக்கிறோம் என்பது எங்களுக்கு எப்படி ஐயா தெரியும்? உங்களுடைய கிரிகளை பார்க்க முடியவில்லையே. பிதாவின் சித்தமாக நீங்கள் செய்தீர். நான் பிதா சொல்கிறபடி செய்கிறேன், பிதா செய்கிறபடி நான் செய்கிறேன், சொல்கிறபடி நான் பேசுகிறேன் என்று அவருடைய சித்தத்தை மேனிஃபெஸ்டேஷன் பண்ண வேண்டுமே. அதை காண முடியவில்லையே. அப்படி இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டு நான் தண்ணீர் ஊற்றி கொண்டே இருக்கிறேன் என்று சொல்வதில் என்ன பிரயோஜனம்? எங்கே அந்த இனிப்புள்ள அந்த ரசம்? அந்த ரசம் எங்கே? என்று கொடு என்று சொன்னாரே, எங்கே கொண்டு வந்தீர்கள்? வைத்திருந்தால் தானே கொடுத்திருக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இவ்வாறு எழுதியிருக்கிறது. அவர் வருவார், வந்து என்னிடத்திலிருந்து மகிமையை எடுத்து பேசுவார். அவரிடத்தில் சட்டியில் இருந்தால்தானே அகப்பைக்கு வரும். பிதாவின் சித்தம் சீரும் நெய்யாவே அவன் அங்கே நுகத்தில் பூட்டப்பட்டிருந்தால் அங்கே ரசம் உண்டாயிருக்கும். கொடை என்று சொன்னோட மகிழ்ச்சியோடு அவன் கொண்டு போய் சர்வ் பண்ணியிருந்திருப்பான். ஆகவே சம்திங் ராங் வித் யூ என்று சொல்கிற ஒரு பகுதியை எப்படி கற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், சுயத்தை வெறுக்கிறேன், அடைங்கப்பா சுயத்தை வெறுக்கிறேன், சரி சரி சுயத்தை வெறுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறாயே. பட் இது வில் ஆஃப் த ஃபாதர். பிதாவுடைய சித்தம் செய்யும் பொழுதுதான் ஒரு மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி அங்கே உண்டாயிருக்கக்கூடும், பெரிய சமாதானம் உண்டாயிருக்கும், ஆனந்தம் உண்டாயிருக்கக்கூடும். ஒரு மனுஷனும் இதை செய்யவில்லை என்று சொல்வார்கள். இயேசுவின் மகிமையை வெளிப்படுத்தி விட்டார்களே என்று அவர் சொல்லுவார்கள். இயேசுவின் மகிமை என்ன? ஊற்றிக்கொண்டே சுயசித்தத்தை, சுயசித்தம் என்பது ஒரு ருசி இல்லாத ஒரு தண்ணீர், அதை ஊற்றிக்கொண்டே, அதெல்லாம் ஒரு பிரயோஜனமில்லை, ஊற்றிக்கொண்டே 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 இருக்க, இனி மொண்டு கொண்டு செல் என்று அவர் சொல்லி கொண்டு போய் கொடுத்திருப்பது தான் பிதாவின் சித்தம். எங்கே இந்த பிதாவின் சித்தம்? எங்கே அந்த இனிப்பு, அந்த திராட்சை ரசம்? அதை எங்கே கொண்டு வந்து கொடுத்தீர்கள்? இயேசு கொடுத்ததை போல் நீங்கள் கொடுத்ததுண்டா? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுத்தால் பிதா மையப்படுவார் என்று சொன்னார். வேறு அவுட்கம் எங்கே இருக்கிறது? உங்களுடைய பிதாவின் சித்தம் செய்த அந்த பகுதி. உங்களுடைய பிதா உங்களை சுத்தம் செய்ய வந்தாரே. திராட்சை செடியை வந்து என்னுடைய திராட்சை தோட்டக்காரர் அவர் வந்து அந்த செடிகளை எல்லாம் அவர் சுத்தம் செய்கிறார் என்று சுத்தம் செய்து களை நறுக்கி அதை வெட்டி என்றெல்லாம் போட வந்தாரே. அதுபோன்ற நேரங்களில் நீங்கள் ஒப்பு கொடுத்தவர்களானா? அப்படி ஒப்பு கொடுத்திருந்தால், அவர்கள் நிலைத்திருக்கிறவர்களாகவே இருந்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுத்திருப்பீர்களே. வாட் இஸ் அவுட்கம் தேர்? அவுட்கம் ஒன்றும் இல்லை. ஆகவே டோன்ட் ஃபூல் யுவர் செல்ஃப். நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. ஒரு காலத்தில் அப்படி ஏமாற்றி கொண்டவர்கள், நாங்களும் சிலுவை என்று சொல்லி கொண்டவர்கள் கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கெட்ட கனிகளை கொடுத்து விட்டு போனார்களே. இனி உங்களிடத்தில் சொல்லுங்களேன், சத்தமாய் சொல்லுங்கள், இனி அப்படி இருக்கலாம். யூ மஸ்ட் நோ த வில் ஆஃப் காட். பிதாவின் சித்தத்தை அறிய வேண்டும். ஹீ வில் டெஃபினெட்லி டீச் யூ. கண்டிப்பாக போதிப்பார். இந்த இடத்துல அமைதியாக இரு, இந்த இடத்துல ஓடு, இந்த இடத்துல இப்படி செய், அந்த இடத்துல அப்படி செய், நீ சும்மா இரு. எத்தனையோ காரியங்களை அவர் சொல்லுவார். சொல்லும் பொழுது அதை செய்திருந்தால், உலகத்தான் சும்மா இருக்கிற இடத்துல அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் அலைந்து ஓடுவான். உட்கார மாட்டான். அவன் இங்கே ஓடிக்கொண்டே இருப்பான். தெரிந்து கொண்டே அவன் செய்வான். இவ்வளவு ஏன் செய்து கொண்டிருக்காய்? எத்தனை கலங்கி கொண்டிருக்கிறாய்? ஸ்டாப் இட், நிறுத்திவிட்டு என் சித்தம் செய்வதற்கு இவை மரியாதை போல் உட்காரு என்று சொன்னால் அவன் உட்கார மாட்டான். அதுபோன்ற ஒரு அவுட்கம் வாழ்க்கையை நீ வாழவில்லை என்றால்
யூ வில் ஃபூல் யுவர் செல், உங்களை ஏமாற்றிக் கொள்வீர்கள். கனி எங்கேப்பா என்று கேட்டோம். அதெல்லாம் கனி இருக்கிறதோ இல்லையோ, நாங்கள் இயேசுனுடைய அந்த செடியிலே நாங்கள் சேர்ந்து கொண்டவர்கள் என்று சும்மா சொல்லி என்ன பிரயோஜனம்? உங்கள் பிதாவானவர் வந்தாரா, உங்களை சீர்படுத்தினாரா, உங்கள் சுயசித்தத்தை எல்லாம் வெட்டி அகற்றி அதையெல்லாம் கற்றுக் கொடுத்தாரா? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாரே, அந்த தோட்டக்காரர் வந்து செய்து கொடுத்தாரா? அதெல்லாம் அவரெல்லாம் செய்வார் என்று எல்லாம் எனக்கெல்லாம் தெரியாது. ஆனால் நான் சிலுவையினுடைய நாயகன், சிலுவை சுமப்பவன் என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றிக் கொள்வதா? இனி நம்மிடத்தில் அப்படி இருந்து விடலாகாது. நான் பூரணமான இளைப்பாறுதல், பூர்ணமான ஓய்வு நாள் கற்றவன். ஒரு நாள் அல்ல, 7 நாட்களிலேயும் அந்த ஓய்வு இருக்கிறேன். அவரோடு எப்பொழுதும் பூட்டப்பட்டவன். ஒரு நாளில் அல்ல, ஆல் த 7 days, 7 நாட்களும், ஆல் த 30 days, 30 மாதத்தினுடைய ஒவ்வொரு நாட்களும், 12 மாதங்களும், ஒரு வருடம், 20 வருடம், 30 வருடம், 40 வருடம் இந்த பூமியிலே வாழுகின்ற நாட்கள் முழுவதும் ஐ ஆம் இன் த சாபத், ஓய்வு நாளை அனுசரிக்கிறவன். எப்படி அனுசரிக்கிறவன்? பழைய ஏற்பாட்டின் நாட்டிலே போல் இருக்கக்கூடிய ஒன்றும் செய்யாமல் இருப்பதல்ல, அதை அவரே சொல்லிவிட்டான். அவர் தானாக ஒன்றும் செய்ய மாட்டார். தட் இஸ் செல்ஃப் வில், சுய சித்தத்தை அவர் பகிரமாய் பிடித்து கொண்டு சிலுவிலை வைத்து அறைந்தார். நான் சிலுவை அறையப்பட்டிருக்கிறேன் என்று அதை பகிரங்கமாய் அறைந்தார். கேட்ச் இட். அப்படி உங்கள் சுயசித்தத்தை வரும்போது பிடித்து சிலுவை வைத்து அறைந்து விடுங்கள். இனி நானல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்றால் கிறிஸ்து உடனே தூங்கி கொண்டிருக்க மாட்டார். ஹீ வில் டூ சம்திங். ஒன்றை உங்களிடத்தில் கிரியை செய்ய தொடங்குவார். காட் இஸ் ஒர்க்கிங் இன் யூ. தேவன் உங்களிடத்தில் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். என் பிதா கிரியை செய்கின்றபடினால் நானும் கிரியை செய்கிறேன் என்று செய்கிறதே பாருங்கள். தட் பியூட்டிஃபுல், அந்த அழகுள்ள அந்த இனிப்புள்ள ரசம் வருகிறதே பாருங்கள். ஹல்லேலூயா. தட் இஸ் த ரியல் கிறிஸ்டியன் லைஃப். உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சிலுவை மாத்திரம் சும்மா சொல்லிக்கொண்டு ஏமாற்றுதல்ல. நீங்கள் மற்ற இடத்தில் அதை சொல்லிக்கொண்டே தெரியலாம். எங்கேருந்து வந்தது உங்களுடைய பரத்தினுடைய ஜீவியம்? அதை காட்டினீர்களா? உங்களிடத்தில் சாந்தம் உண்டா? பொறுமையை நீங்கள் காட்டினது உண்டா? உங்களுடைய இச்சை அடக்கத்தை நீங்கள் காண்பித்தது உண்டா? உங்களுடைய தயவு, உங்களுடைய இரக்கம் அங்கே வெளிப்பட்டதா? அந்த மென்மை, டெண்டர்னஸ், த டெண்டர்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்வாரை. கிறிஸ்தனுடைய அந்த தயவு என்று தமிழில் இருக்கிற ஆங்கிலத்தில் டெண்டர்னஸ் ஆஃப் கிரைஸ்ட், மென்மையான அந்த 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 மென்மையான த டெண்டர். ஒரு செடியினுடைய ஒரு கிளை ஒன்று இருக்கிறது, இன்னொன்று கொடி மெல்ல வரும்பொழுது அது ஆடிக்கொண்டே வரும். அந்த புடலங்காயில் டெண்டர், அதுக்கு பேரே டென்ட்ரில் என்று பெயர். அந்த சின்ன அந்த படர்ந்து வருகிறது. அதுபோல் அந்த டெண்டர்னஸ், த சாஃப்ட்னஸ், அந்த டெண்டரில் எங்கள் அந்த பயிர்க்குள்ளே இருக்கும்பொழுது எங்கள் அப்பா அதை தொடாது என்று சொல்லுவார். தொட்டால் அது உடனே கருகிவிடும் என்று அவ்வளவு டெண்டர், மென்மையானது. அதுபோன்ற மென்மையான குணமாக உங்களிடத்தில் வளர்ந்து வந்திருக்கிறது. மென்மையான குணம் என்று சொன்னால் மெல்ல பேசிடும் என்று அல்ல, அர்த்தம் அல்ல. இயேசு தேவாலயத்தில் வந்து அவர் சாட்டை எடுத்து கொஞ்சம் பேசினார் என்றால் அவர் தன்னுடைய மென்மையை, சாந்த குணத்தை இழந்து விட்டார் என்ற அர்த்தம். உங்களுடைய குரல் மென்மையாக இருந்தால் டெண்டர்னஸ் என்று எண்ணிக்கொள்வதா? நீங்கள் சாந்த குணம் என்று எண்ணிக்கொள்வதா? அல்லது முகத்தை நீங்கள் பார்த்து அந்த 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 நாளில் சினிமாவில் அந்த விளம்பரத்தில் வரும் உன் மேனின் அழகு என்று ஒரு பெண் ஆனவள் சோப்பு விளம்பரத்திற்கு சொல்லுவார். அதுபோல் நீங்களே தடையை பார்த்து கொண்டு அடடே நீ எவ்வளவு சாந்தம் உள்ளவன், கண்ணாடியை பார்த்து அப்பா நீ அப்பா கோவப்பட போயிடா, நீனே கட்டவன், நீ ரொம்ப நல்லவனப்பா என்று சொல்லிக்கிறதா? உங்களுடைய குரலை வைத்து ஜட்ஜ் பண்ணி கொள்வதா? உங்களுடைய டெண்டர் நளினமும் குலைவும் என்று வைத்து ஆஹா மென்மையானவன் என்று எண்ணிக்கொள்வதா? தட்ஸ் a ஸ்ட்ராங் செல்ஃப் தேர். அங்கே ஆழமான இறுக்கமான இரும்பு போல் இருக்கிற உங்களுடைய சுயத்தை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களே, அந்த இரும்பு போல் இருக்கக்கூடிய இதை உருக்கி மென்மையான சுவாபத்தை தந்திருந்திருக்க வேண்டுமே. அந்த கல்லான மனிதன் சதையான மனிதனாய் மாறி பின்பவன் மென்மையானவனாய் வர வேண்டுமே. த டெண்டர்னஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்தனுடைய மென்மையை கொண்டு வந்து தருவதெல்லாம், அல்லேலூயா, அந்த சாந்த குணத்தை தருவதெல்லாம் திஸ் ஓய்வு நாள், இந்த சாபத், இங்கே தான் அவன் கனியை அவன் கொண்டு வந்து தருகிறான். ஏனென்றால் இப்பொழுது அவன் கிரியை செய்கிறான். முதலாவது அவன் அவரோடு சமமாய் பூட்டி கொண்டான், தானாய் ஒன்றும் செய்வதில்லை. அடுத்த பகுதியை கட் பண்ணி விடலாமா? அடுத்த பகுதி என்ன? அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் செய்கிறார். பிதாவானவர் ஒரு கெட்ட பழக்கத்தை செய்து கொண்டிருப்பார். இயேசுவானவர் பூமியிலே கெட்ட ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் இருதயம் கல்லான இருதயம் போல் வைத்திருந்தார். எனக்கு எப்பொழுதுமே இப்படித்தான் கல்லாய்த்தான் இருப்பேன் என்று அவர் சொல்லி கொண்டிருந்தார். மறுரூபம் இருந்திருக்க வேண்டுமே, ஏன் மறுரூபம் ஆகவில்லை? அவருடைய சாயலுக்கு ஒப்பான மறுரூபம் வேண்டாமா? இந்த உலகத்தோட உத்தம தேசம் தெரியாமல் உங்களுடைய சிந்தை
ஆனது மறுரூபம் அடைய வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. மறுரூபம் மாற்றமாக இருக்கிறீர்கள். நான் இப்படி தான் இருப்பேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறவன் அவனோட ஓய்வு நாளை கொண்டவனா, அவன் இயேசுவோடு வந்து பூட்டப்பட்டு பிதாவின் சித்தம் செய்கிறதுக்கு வந்தவனா, பிதாவின் சித்தம் செய்கிறவன் ஹில் லேர்ன் இட் கற்றுக்கொள்வான். ஹீ வில் பி எ மாஸ்டர். அவன் அதில் தேறி வருவான். ஹல்லேலூயா. முழுமையாய் அவன் தேறி வருகின்ற ஒரு இடம் அடைகின்ற இடம்தான் சபை. அதுபோன்று ஒரு சபையிலே நாம் அமர்ந்து கொண்டு இத்தனை சத்தியங்களெல்லாம் கேட்டும் கூட ஏதாவது ஒரு பகுதியை மாத்திரம் பிடித்து கொண்டு நீங்களாகவே ஒரு சர்டிஃபிகேட்டை போட்டு வாழ்வதை ஆண்டவர் ஒற்றுக்கொள்வாரா? நான் சுயத்தை வெறுத்தேன். தட்ஸ் ரைட். சுயத்தை வெறுத்து என்ன பிரயோஜனம்? இயேசு சொன்னார் அந்த கெத்செமனே தோட்டத்திலே, பிதாவை என் சித்தம் அல்ல உன் சித்தம் ஆகக்கடவுது என்று சொன்ன பொழுது நான் சுய சித்தம் வெறுத்தேன் என்று அவர் சொன்னார். உன் சித்தம் ஆகக்கடவுது என்று சொல்லி கோ கெத்செமனேக்கு ஏறு என்று சொன்ன பொழுது ஏறினாரே. தட் இஸ் த வில் ஆஃப் காட். அது ரொம்ப மோசமான பகுதி என்று அவர் சொன்னால் இல்லை, அதுதான் இயேசுவுக்கு இளைப்பாறுதல். அவர் சுமந்த அந்த சிலுவை தனக்கு முன் வைத்த ஒரு சந்தோஷத்தை, பிதாவானுடைய சமூகத்தை அவர் ஏராளமாக அவர் கொட்டி வைத்து தர பிதாவின் சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று எழுதியிருக்கும் பொழுது எந்த காரியமும் அந்த பேரின்பத்தை பறிக்க முடியும்? ஆகவே இந்த கொள்கை இருந்தால் என்ன, துப்பாக்கி வைத்து சுட ஒருவன் வந்தால் என்ன, என்னை சாட்டையால் அடித்தால் என்ன, ஐ ஹவ் த ஜாய். என்னுடைய பேரின்பம் என்னவென்றால் ஐ டூ த வில் ஆஃப் காட். செய்தாரே பாருங்கள், எல்லாம் முடிந்ததென்று மேலே தான் அவர் சொன்னார். கீழே முடிந்து விட்டது என்று சொல்லிவிட்டு போய்விட்டாரா? பிதாவை உம் சித்தம் ஆகக்கடவுது, என் சித்தம் இல்லை, நான் சிலுவை வெறுக்கிறேன் சொல்லிவிட்டு போய்விட்டதா? இவர்களாக சொல்லிக்கொண்ட ஒரு சாட்சியா? நான் என்னை குறித்து நான் சாட்சி கொடுப்பதில்லை, அவர் சொல்ல வேண்டுமே. எஸ், ஹி லேர்ன்ட் மீ, என்னை கற்றுக்கொண்டான், நான் சொன்ன பகுதியை அவன் செய்தான் என்று இருக்கிறதே. அங்கே தான் அந்த கிறிஸ்தவம் இருக்கிறது, அங்கே தான் அந்த உண்மையான அந்த ஓய்வு நாள் இருக்கிறது, அங்கே தான் அந்த உண்மையான ரெஸ்ட், அந்த இளைப்பாறுதல் இருக்கிறது. அவன் எப்பொழுதுமே இளைப்பாறுதல் இருப்பான். ஏனென்றால் தானாய் ஒன்றும் செய்ய மாட்டான். தேட் இஸ் ஆஃப் பாதி மார்க். அடுத்த முழுமை என்ன? பிதா என்ன செய்தாரோ அதை அவன் செய்வான். தானாக ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்வது ஒன்றும் செய்யாத அந்த தண்ணீர் ஊற்றிக்கொண்டே தான் இருப்பான், காலமெல்லாம் அதை ஊற்றி கொண்டு இருப்பான். அடுத்த பகுதியை ஈக்குவலாய் 50% அடுத்த பகுதியை ஆரம்பிக்கும் பொழுது டூ தேன், இது செய்ய என்று சொல்லும் பொழுது அவர்கள் போய் கொண்டு வந்து கொடுத்தார்களே, இயேசுவின் மகிமை அங்கே அந்த வீட்டிலே வெளிப்பட்டது. இதுதான் ஏன் கிறிஸ்தவம். இந்த கிறிஸ்தவத்தை இயேசு கற்றுக் கொடுத்தாரே, அதை போற்றி அதை புகழ்ந்து, என் குருவே, என் எஜமானரே, பிதாவின் சித்தம் அறிந்த ஒரே நபராய் வந்தவர், இந்த பூமிக்கு வந்தவரே, பரமண்டங்களிலும் ஒரு சித்தம் செய்யப்பட்டதை போலவே இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதை காண்பித்தவரே, உம்மிடத்தில் வந்து எங்களை நாம் பூட்டி கொண்டோம். உம்மை போலவே நாங்கள் உம்முடைய நுகத்திலே பூட்டப்பட்டு அந்த சாந்தமும் மென்மையுடையவர்களாய் நாங்கள் மாறுவோம். என் சுயசித்தம் அந்த கடினத்தை இழந்து we will learn more and more gentleness, more and more தாழ்மையும், more and more gentleness. ஹல்லேலூயா. ஒருவன் தன்னுடைய அந்த பகுதியை அவன் வளர்ந்து வருகிற பகுதி மேன்மை பாராட்டுவானா? மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. ஐ டிட் ஒன் திங், ஒன்றை நான் செய்தேன். என்ன நான் செய்கிறேன்? நானாய் ஒன்றும் செய்வதில்லை, நான் சிலுவையிலே அறையப்பட்டேன். மை ஓன் மைண்ட், நான் கேட்டதை போல் அந்த நீதிமொழியிலே போல் தன் சுய புத்தியை நான் சாய்ந்து கொள்ளாமல் அதை நான் சிலுவிலே அறைந்தேன். நவ் ஐ ஒர்க்கிங் கிரியேட் செய்கிறேன். அது ஏனென்றால் மை ஃபாதர் சேஸ் டூ தேன், இது செய் என்று சொன்னால் செய்கிறேன், அதை போய் பேசு என்று சொன்னால் நான் பேசுகிறேன். நானாகவே ஒன்றும் பேசுவதில்லை, நானாகவே ஒரு பிரசங்கியாய் மாறிக்கொள்வதில்லை, நானாகவே ஒன்றும் செய்வதில்லை. த காட் வில் டூ தேட். தேவன் அதை செய்து ஒன்றை செய் என்று சொல்வதை நான் செய்து முடிக்கிறேன். தட் இஸ் த ரெஸ்ட் இன் காட். இயேசு அவர் அங்கே சிலுவையில் அவர் சென்று கொண்டு வந்த பொழுது அவரை பார்த்தா, உங்களுக்காக அழுகிறோம் என்று அவர் சொன்னதை, அது எந்த ரூபத்தில் சொன்னாலும் நமக்கு தெரிவதில்லை. ரொம்ப தழுதலுக்கு ரொம்ப அழுது புலம்பி, ஐயோ குருவே என்று இன்னமும் புலம்பி கொண்டு போவதை போல் இருந்திருக்கக்கூடும். அன்றே ஒரு கட்டளை போட்டார், எனக்காக என்ன செய்யாதுங்கள், இப்பொழுது என்ன செய்கிறார்கள், அழுதே தீருவோம், உமக்காக அழுதே தீருவோம். நான் ஏற்கனவே கெத்செமனேயில் அழுது விட்டு என் சுய சித்தத்தை மறுத்து விட்டு இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறேன், பிதாவின் சித்தம் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அதே போல் நீங்கள் என்ன செய்யுங்கள், போய் அழுங்கள். உங்கள் சுய சித்தம் செய்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்தால் பட்ட மரமாக இருக்கிறீர்களப்பா. நான் பச்சை மரம் என்பதை அங்கே ஜெயக்கொடி ஏற்றினாரே பாருங்கள், கொல்கத்தாவில் ஏற்றினார் ஜெயக்கொடி ஏற்ற வேண்டாமா? அழுது கொண்டிருக்கிற ஒரு சகோதரியா ஒரு சகோதரனா, ஆல் த டைம்ஸ் வீப்பிங் காலமெல்லாம் அழுது கொண்டிருப்பதை போல்
வாழ்கின்றது கிறிஸ்தவ ஜீவியமா? கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று கொடியேற்ற வேண்டாமா? தேவனுக்குள் அடங்கியிருந்து தேவையான ஒன்றை என்று அந்த பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வேண்டாமா? பக்கத்திலே ஒரு பெண் நின்று கொண்டு இருக்கிறாள், அந்த மாதத்தால் அநேக காரியங்களுக்கு கலங்கி கொண்டிருக்காள். அடேங்கப்பா, அதுவும் இயேசுக்காக செய்கிறாளாம், இயேசுக்காகவே அவள் ஊழியங்களும் செய்வாளாம், அது கலங்கி கொண்டே செய்வாளாம். வேண்டாம் மார்த்தாளே, இது அல்ல, இது ஒன்று தான் வேண்டும். இந்த இடத்திற்கு வருவதல்லவோ அந்த ஓய்வு நாள், அந்த இளைப்பாறுதல், தட் கிறிஸ்டியானிட்டி, அந்த கிறிஸ்தவம். ஆகவே அந்த தொடர்ந்து அவர் அந்த நாம் கேட்டதை போல் அவர் என்ன அவர் சொல்கிறார், என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் அந்த சாட்சி 31ஆம் வசனத்தில் சொல்லுவார், மெய்யாயிராது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார், அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். நீங்கள் சொல்கின்ற சாட்சி என்னவென்று சொன்னால், நான் தேவசித்தம் செய்கிறேன். நாம் கேட்டதை போல் ஏதோ கல்யாண வீட்டிலே போட்டுவார், இந்த தேவசித்தப்படி என்று போட்டுக்கொள்கிறார். அதை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். நானாக உங்களுக்கு சாட்சி கொடுத்தேன், நீங்களாகவே உங்களை குறித்து நீங்களே சாட்சி கொடுத்து கொண்டு நான் தேவசித்தம் செய்கிறேன், 1000 பிழைகளை செய்து கொண்டு நான் தேவசித்தம் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இருப்பார்கள். பிதாவின் சித்தத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பார். அதுவா நீங்கள் சொல்லுகிற சாட்சியாக வேண்டும்? வேறொருவன் குடிச்சான சாட்சி கொண்டால் கூட அதை ஏற்றுக்கொள்வதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். யோவான் சாணகனே என்னை வைத்து இவர் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னான். அவரை போற்றினான், புகழ்ந்தான். அதை கூட நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறே இருக்கிறார். அவர் சொல்ல வேண்டும், எஸ், திஸ் இஸ் மை பிலவட் சன், இவன் நேசகுமாரன், இவர் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று அவர் சொல்ல வேண்டும். ஐயா, அதை பங்காய் பிரபஞ்சமாய் பிரித்து சொன்னதை போல் அந்த எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் திரும்பவும் அதை சொல்லுவார். நாங்களே கேட்டோம், அவரை குறித்த நல்ல சாட்சியை கேட்டோம், பரத்திலிருந்து சத்தம் உண்டானது, இவர் நேசகுமாரன், இவர் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லிற சாட்சியை கேட்டோம். உங்கள் சாட்சியை தேவை, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கொள்ளுங்க, எனக்கு ஒரு சாட்சி உண்டு என்று சொல்லிக் கொண்டிருங்கள். அதையா கேட்டார்கள்? யார் சாட்சி கொடுத்தால் என்ன, கொடுக்காமல் போனால் என்ன? பேய் கூட ஒரு முறை சாட்சி சொல்லு, இவர் மெய்யாகவே இவர் தேவகுமாரன் என்று சொன்ன பொழுது நான் பேயை அடக்கினார். ஸ்டாப்பின், நிறுத்து என்று அவர் சொன்னார். அவர் எந்த மனிதனுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டார்? சாட்சி எங்கிருந்து வர வேண்டும் தெரியுமா? அந்த ஊற்றுக்கண், என் சித்தம் செய்தவன் என்ற அந்த பகுதியிலிருந்து வர வேண்டும். எஸ், இவன் மெய்யாவே தேவனுடைய குமாரன், இவன் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன், இவன் நேசகுமாரன், எனக்கு பிரியமானவன் என்று அவர் சொல்ல வேண்டுமே. சொன்னாரா? கோ டு காட். தேவனிடத்தில் சென்று தினசரி போனவனுக்கு தான் தெரியும் வெதர் த ஹார்ட் ஆஃப் மை ஃபாதர் இஸ் ஜாய்ஃபுல், என் பரமபிதா சந்தோஷமாக இருக்கிறாரா இல்லை என்பது அவனுக்கு தெரியும். என்னுடைய பரமபிதாவுடைய இருதயம் சந்தோஷமாக இல்லை என்பதையும் அவன் அறிவான். அதை உடனே சமூகத்தில் விழுந்து என் சித்தமல்ல, ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்றவன் கண்ணீர் வெடிப்பான். அங்கே தான் அவன் கண்ணீர் வெடிப்பான். தனக்காக கண்ணீரை அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். எந்த மனுஷனுடைய கண்ணீரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லேலூயா. வாழ்வின் கொடிய பாதை போல் தோன்றின காலங்களில் எல்லாம் ஐ மேட்டர்ட் வித் நோபடி, யார் மீதும் ஒரு காரியம் இல்லை, பட் பிட்வீன் மீ அண்ட் காட், எனக்கும் என் தேவனுக்கும் உரிய அறிந்து அவருடைய சமூகத்திலே நான் விழுந்து வந்து கற்றுக்கொண்டு வந்த வாழ்க்கையை தான் பேசி கொண்டு இருக்கிறேன். தட்ஸ் எ ஜாய்ஃபுல் கிறிஸ்டியானிட்டி. அவர் தான் சொல்லுவார், திஸ் இஸ் மை பிலவட் சன். அவர் சொல்ல வேண்டும் அந்த சாட்சி, என் சித்தம் செய்தவன் என்று சொல்ல வேண்டும். பிதாவின் சித்தம் செய்ததை குறித்து ஒரு பையன், அப்பா அவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், ஒரு பையனை பார்த்து, தம்பி அங்கே போய் அந்த செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுவா என்று அவர் சொல்லி அனுப்புகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். வைத்துவிட்டு அவன் ஒன்றுமே அவன் செய்யாமல் வருகிறான். வந்துவிட்டு பிதாவின் சித்தம் செய்தேன் என்று அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அப்பா கூப்பிட்டு, உன்னை குறித்து நான் வேதனை அடைகிறேன், என் சித்தம் என்ன செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் சொல்லி என்ன பிரயோஜனம்? அவர் சொன்னாரா? இவன் என்னுடைய நேசகுமாரன், நான் சொன்னபடி எல்லாம் செய்தென்று அவர் சொன்னாரா? திஸ் பியூட்டிஃபுல் காஸ்பல், இந்த அழகுள்ள இந்த சுவிசேஷத்தை இயேசு பெற்றிருந்தார், நானும் பெற்றிருக்கிறேன். இயேசு இந்த பூமியிலே சொல்ல முடியும் என்றால், இயேசுவுக்கு சாட்சி அவர் பெற முடியும் என்றால், நானும் அதே சாட்சியை பெற முடியும். என்ன சாட்சி? என்னை குறித்து நானே சாட்சி பெற்றுக்கொள்வதில்லை, என்னை குறித்து மற்றவர்கள் சொல்கின்ற சாட்சியை என்ன செய்வதில்லை, ஏற்றுக்கொள்ளுவதில்லை. இட் இஸ் எ மேட்டர் பிட்வீன் மீ அண்ட் காட், எனக்கும் தேவனுக்கும் உரியது. நீங்கள் அவர் ஜெபம் பண்ணுவார்கள் என்று கூப்பிட்டு கூட அந்த கெத்செமனிலே அவளை ஓரமாக வைத்து விட்டு கல்லறி தூரத்திற்கு போய் அவர் ஜெபம் செய்ய சென்றார். அந்த நாட்களே ஒரு யூதன் கல்லறிந்தால் எவ்வளோ தூரம் போகுமோ அந்த அளவுக்கு தூரம் போய்விட்டு
பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் செய்தார். அவரெல்லாம் தூங்கி கொண்டு இருக்காங்க. தூக்கம் டிஸ்டர்ப் ஆகவே இல்லை. ஏனென்று சொன்னால் அலோன் வித் காட், தேவனோடு தனித்து இருந்தார். இட் இஸ் மேட்டர் பிட்வீன் மீ அண்ட் காட். எனக்கும் தேவனுக்கும் உரியது, அந்த கணவனுக்கும் தேவனுக்கு உரியது, அந்த மனைவிக்கும் தேவனுக்கு உரியது, அந்த பையனுக்கும் அந்த தேவனுக்கு உரியது. தேட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் கிறிஸ்டியானிட்டி. இட் இஸ் மேட்டர் வித் நோபடி. யாரை குறித்தும் அல்ல, இந்த சூழ்நிலை குறித்தும் அல்ல. ஐ வாஸ் டு த வில் ஆஃப் காட். தேவ சித்தம் செய்ய வருகிற ஒரு மனிதனை பாதுகாக்க மாட்டாரா? பரமண்டலங்களில் செய்யப்பட்டதை போலவே பூமியிலையும் செய்யப்பட்டதற்கு உதவி செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா! அதுபோன்ற வாழ்க்கையை வாழ வேண்டாமா? சுயத்தை வெறுக்கிறேன் என்ற வார்த்தையை பேசுவதற்கு சுயமாகவே நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம். பரமபிதாவின் சித்தம் என்று சொல்வது அவரெல்லவோ செய்ய வேண்டும். பெற்றீர்களா? தண்ணீர் ஊற்ற வேண்டியதை ஊற்றுவதைப் போல் ஊற்றிக்கொண்டே நீங்கள் இருப்பதைப் போல் எதையாவது சொல்லிக்கொண்டு சிலுவையின் உபதேசம் உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் வைத்து பேசிக்கொண்டே இருக்கலாம். பேசிக்கொண்ட ஜனங்கள் கனிகளை பாருங்கள். கனிகள் தரவில்லை. பிதாவை சுத்தம் செய்ய வந்தால் மறுத்து விடுவார்கள். அவர் என்னுடைய அந்த செடி என்னிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று கேட்டால் அவ்வப்பொழுது தான் நிலைத்திருப்போம் என்று அவர் பிடுங்கிக் கொள்வார்கள். பிடுங்கப்பட்டால் அதை கருகி போய்விடும் என்று சொன்னால் இருக்கிறதோ இல்லையோ நாங்கள் இப்படியே வாழ்ந்து கொண்டே போவோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. அதுபோன்ற ஒரு ஜீவியத்தை நான் வாழ்ந்து ஏமாந்து விடலாமா? உங்களுடைய திராட்சை தோட்டக்காரர் மகிழ்ச்சி அடைந்தாரா? அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அநேகம் கனிகளை கண்டு ஆச்சரியப்பட்டாரா? அதை ஏற்றுக்கொண்டாரா? இது நேசகுமாரன் என்று அவர் உங்களுக்கு சொன்னாரா? ஹல்லேலூயா! பூர்ணமான இளைப்பாறுதலைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த ஓய்வு நாளும் சம்பூர்ணமாக உங்களுக்கு கிரியை செய்கிறதா? நான் ஒன்றும் செய்வதில்லை. செய்தால் அவருடைய கிரியை செய்கிறேன். எல்லாமே ஓய்வு தான். அவருடைய கிரியை செய்வதும் ஓய்வு தான். நான் ஒன்றும் செய்யாமல் இருப்பதும் சுயசித்தம் செய்யாமல் இருப்பதும் ஓய்வு தான். கிரியை செய்தாலும் அங்கே ஓய்வு தான். யாரோ சில சமயங்களில் என்னிடத்து கேட்பார், என்ன இப்படிலாம் செய்யங்களுக்கு கஷ்டமாக இல்லை, உங்களுக்கு டயர்டாக இல்லை? நான் சொல்லிடுறேன் கேள்கள். அல்வா சாப்பிட்றதுக்கு யாராவது டயர்டாக இருக்குன்னு கேட்பார்ல? கேட்க மாட்டார்கள். அதுதான் எனக்கும் பிதாவின் சித்தம் செய்வது என்னவென்று சொன்னால் எது சாப்பிடுவதை போல்? அல்வா சாப்பிடுவதை போல். கரும்பு தின்பதற்கு கூலியாக ஒருவன் கேட்பான், எப்பா எப்படிடா கருந்து சாப்பிட்றா, எப்பா கட்டிச்சு பிடிச்சி இப்படி உரிச்சி கஷ்டமாக இல்லை என்று. யோ, கரும்பு திங்கிறதுக்கு போய் கூலி கேட்டால் வந்து கரும்பு திம்பான்? கரும்பு திங்கிறதுக்கு கூலியா என்று கேட்க மாட்டானா? திஸ் இஸ் ஜாய்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப். அவன் யோவான் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது தன்னுடைய 96வது வயதிலே எழுதினார் அந்த நிருபத்தை. இப்படி என்ன சொன்னார்? அவருடைய கட்டளைகள் ஒன்றும் எனக்கு என்ன இல்லை, ஒரு பாரம் இல்லை. என்ன சொன்னாலும் இப்பொழுதும் 96 வயதிலே செய்வேன். பத்மதீவில் எத்தனை வயதில் தூக்கி போட்டாரோ அதற்கு பிறகு வருவதுதான் பத்மதீவு. வெளிப்பண்ண விசேஷத்தில் வருகிறது. எத்தனாவது வயதிலே தூக்கி போட்டார்கள்? 105வது வயதிலே தூக்கி போட்டார்கள். எத்தனை வயது? தள்ளாத வயதிலே கொண்டு போய் தூக்கி போட்டார்கள். ஹல்லேலூயா! அவர் என்ன செய்தார்? He did the will of God. பிதாவின் சித்தம் செய்தார் அல்லவோ? எப்போ யோவான் ஸ்நானகனே, இந்த தள்ளாத வயதிலே போய் கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறாய், உனக்கு பாரமே இல்லை? அப்பொழுதும் என்னான்னு சொல்லுவார்? ஒரு பாரமும் இல்லை என்று சொல்வார். ஏனென்றால் டூயிங் த வில் ஆஃப் காட், என்னுடைய சித்தம் செய்வது என்று சொல்வது அது அல்வா சாப்பிட்டதை போல், பூர்ண இலைப்படுத்து ஏசி ரூமில் வைத்து படுத்ததை போல். அவன் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? பேருக்குத்தான் பத்மதீவு. அவன் யார் மடியில் இருந்தான்? ஆண்டவருடைய மடியில் இருந்தான். ஏசியிலே உட்கார்ந்ததை போல் இருந்தான். பரமண்டங்களுக்கு தூக்கி கொண்டு போய்விட்டார். இந்த மண்ணுக்குரியதெல்லாம் தள்ளிவிட்டு 1ஆம் வானம் 2ஆம் வானம் 3ஆம் வானம் தாண்டி போய் அவன் மகத்துவத்தை காணும்படி அதை அவர் ஆனந்திக்க முடியும் அதை செய்தார். பூமியில் என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை காண்பித்தார். போய் சபையை போய் சீர்திருத்து அவருக்கு எல்லாம் நான் சொல்வதை எழுது என்று சொன்னார். ஆண்டவரே, எனக்கு 105 வயதாகிவிட்டதே, என்னை போய் எழுத சொல்கிறீரே, எப்படி ஐயா என்னால் எழுத முடியும் என்று அவர் கேட்டார். அவர் சொன்னார், அவர் சித்தம் செய்கிறது பாக்கியம் என்று கருதினான். அதுபோன்ற பாக்கியம் பெற்றவர்களுக்கு ஏராளமான வல்லமையை தருவான், அபிஷேகத்தை தருவார், கிருபையை தருவான், பலனை தருவான். உலக மனுஷனா அவன் வேண்டுமானால் சிம்பத்தைஸ் பண்ணுவான். அவன் அப்போ எப்போ 105 வயதாயிச்சப்பா எப்படியப்பா என்று அலறுவான். அவன் சுயசித்தம் செய்கிறவனுக்கு அப்படித்தான் தோன்றும். தெய்வ சித்தம் செய்கிறவன் ஹீ இஸ் எ ஜாய்ஃபுல் கிறிஸ்டியன், மகிழ்ச்சி நிறைந்த கிறிஸ்தவன். அவனோடு தன்னோடு கூட 2 பேர் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பான், 10 பேர் இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பான், ஒருவரும் இல்லை என்றாலும் மகிழ்ச்சியாக இருப்பான். ஹீ வில் சே, ஆண்டவரே ஐ எம் அலோன், ஹெல்ப் மீ என்று கேட்டுவிட்டு ஒருவனாகவே அவன் செய்வான். அது ஏனென்றால் ஹீ இஸ் எ ஜாய்ஃபுல் கிறிஸ்டியன், மகிழ்ச்சி நிறைந்த கிறிஸ்தவன். நாட் ஹீஸ் வில், அவருடைய சித்தத்தை, சொந்த சித்தத்தை அல்ல, பிதாவின் சித்தம் செய்கிறபடினால் கொள்ளையாய் அவர் மேல் பிரியம் கொண்டு என்னென்னவில்லாமல் எக்யூப்மெண்ட் தர வேண்டுமோ அத்தனையும் கொடுத்துருப்பார். வனாந்திரத்தில் எங்கே பேனா இருந்தது, பேப்பர் இருந்தது, ஹீ ஒன்லி கேவ் தேட்.
அவர் என்ன அங்கே பத்மத்தில் தூக்கி போடும் பொழுது இது என்ன நடக்கும் என்று அவர் கண்டார். சரி, என்னுடைய பிதான் சித்தம்படி அங்கே போடப்பட்டும் என்று போன பொழுது ஏதாவது ஒரு பேனா கொடுப்பா எனக்கு வாங்கிக்கொள்ள என்று அவர் போனார். ஹீ ப்ரொவைடட் எவ்ரிதிங். அங்கேயே என்ன எதை கொடுத்தார்? ஒரு பேனாவை கொடுத்தார், ஒரு பேப்பரை கொடுத்தார். ஒரு பேப்பர் இல்லை, நிறைய பேப்பர் கொடுத்துருப்பார். எழுது பேப்பர் கொடுத்து கொண்டே இருந்தார். பரீட்சை பேப்பரில் நாங்கள் எழுதும்பொழுது பரீட்சை ஒரு பேப்பர் முடித்தவுடன் சார் பேப்பர் என்று டக்குன்னு ஒரு பேப்பர் கொடுப்பார். இன்னும் எழுது சார் பேப்பர், இன்னும் இத்தனை பேப்பர் வாங்கி கொண்டு இருக்கிறார் என்று அவர் கேட்பார். கேட்க கொடுத்து கொண்டே இருப்பார். பிதாமானவர் அப்படி அருளி தருவார். கொள்ளை அருளி தருவார். சம்பூர்ணமாய் அருளி தருவார். அப்படி பலனுக்கு புது பலன். பலவீனம் இருந்தாலும் பலவீன் சொல்லாதப்பா யோவான் அப்போஸ்தலனே, நான் பலவான் என்று சொல். எஸ் ஸோ சாரி, பலவான் என்று சொன்னவுடன் அவனுக்கு பலத்தை எல்லாம் அதை வைத்து அவன் செய்ய வேண்டிய ஊழியங்கள் அவன் செய்து முடிக்க முடியும். அதை செய்தார் அல்லவோ. த ஒண்டர்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப் வி ஆல் ஷுட் லீவ் தேன். வாழ வேண்டும். நீங்கள் வாழ்வதை கண்டு உங்கள் பிள்ளைகள் அதை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எஸ், பார்த்தீங்களா, அவர்களுக்கே கையில் பேனாவே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், எழுதி கொண்டிருக்கிறார். பார்த்தீங்களா, எல்லா பிள்ளைகள் கையிலும் பேனா. இப்போ 19 இந்த யோவான் அப்போஸ்தலன் வைத்திருப்பதை போல இந்த பேனா வைத்திருக்கிறார்கள். உங்களிடத்தில் கற்றுக்கொண்டார்களோ எனக்கு தெரியவில்லை. அவர்கள் பாருங்களேன், கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று ஒன்றை எழுதி கொண்டே இருக்கிறார்கள். உங்கள் ஒரு கையிலும் பேனா இருப்பதை போல் தோன்றவில்லை. அவர் எழுதி கொண்டிருப்பதை பார்த்தீர்களா? அங்கே பாருங்கள், ஜோயல் எப்படி எழுதி கொண்டிருக்கிறான், தானியேல் எப்படி எழுதி கொண்டிருக்கிறார், ஜேக்கப் அவர் எழுதி கொண்டிருக்கிறார். அதுபோல் ஆண்டவர் கேட்டால் தரமாட்டாரா? எழுந்து கேட்டால் பேப்பர் என்று கேட்டால் கொடுக்க மாட்டாரா? ஸ்கூலில் வாத்தியாரே கொடுக்குறார், ஆண்டவர் கொடுப்பது இல்லையா? பரீட்சைக்கு அனுமதித்தவரே கொடுக்கத்தானே வேணும். அதுபோல் அவர் கூப்பிட்டு வந்தால் செய்ய என்று சொன்னால் செய்யத்தான் வேண்டும். எப்படி செய்வது? நான் தருகிறேன், எத்தனை பேப்பர் வேண்டுமானால் கேள், கொடுப்பேன் என்று சொல்வார். பேனாவை கொடுத்து எழுத வைத்தார். ரிட்டையர்மெண்ட் என்று சொல்வதை இந்த உலகம் வைத்திருப்பது போல அவர் யோவான் அப்போஸ்தலனுக்கு அவர் தந்தார். யோவான் அப்போஸ்தலனே, என்ன 1வது நிருபம் எழுதி விட்டாய், என்ன 2வது நிருபம் ஸ்டாப் இட், உனக்கு ரிட்டையர்மெண்ட் போ என்று அவர் அனுப்பி வைத்து விட்டார். 2வது நிருபம் எழுதினார். 3வது நிருபம், அப்பா போதுமாப்பா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், வேண்டி எழுதிக்கிட்டே இருக்கிறேன், இல்லையா ஆண்டவரே என்று அவர் இப்போ சண்டையாக போட்டு கொண்டிருந்தார். மகிழ்ச்சியோடு இன்னொரு 3வது நிருபம் எழுத சொன்னார். 3வது நிருபம் எழுதினார். வெளிப்பட்ட விசேஷம் 20 அதிகாரத்துக்கு மேலே எழுத வேண்டுமே, உன்னால் முடியுமா என்று தெரியவில்லையே, கொஞ்சம் ரிட்டையர் ஆகி விடுச்சப்பா, நீ ஏற்கனவே 19 கிடக்கிறாய், நாங்கள் ஒரு பெட்டு போட்டு தரேன், ஒரு தண்ணி பாட்டெலாம் அப்பப்போ கொடுக்குறேன், குடித்து விட்டு செத்து போயிடப்பா, சமாதி ஆகிவிட்டார் என்று போட்டு விடலாம். பேப்பரில் என்ன வந்து விடும், 105வது வயதிலே பத்மதீபில் என்ன ஆகிவிட்டார், அவரே என்ன ஆகிவிட்டார், சமாதி ஆகிவிட்டார் என்று போட்டு விடலாமே என்று அவர் வைத்திருந்தார். இன்னும் தம்முடைய ஊழியர்களை காற்றாய் வைத்திருந்தார். தம்முடைய ஊழியர்களை அக்னியாய் வைத்திருந்தார். போ என்றால் காற்றை போல் போவார்கள். பிலிப்பியை பார்த்து கந்தைய மந்திரி அவன் ரதத்தில் போய் கொண்டிருக்கிறான், இவன் பாவம் பிலிப்பியை அவன் எங்கேயோ ஒரு ஓடையில் நின்று தண்ணீர் குடித்து கொண்டிருக்கிறார். அந்த ரதத்தில் ஒட்டிக்கொள் என்று சொன்னவுடன் சர்ரென்று திரும்பினான். எப்படி போய் ஒட்டி கொண்டான்? காற்றை போல் பறந்து ஒட்டி கொண்டான். ஐயா, அவன் எப்படி இருந்தான்? தம்முடைய தாசர்களை, தன்னுடைய ஊழியர்களை எதை வைத்திருந்தார்? அக்னியாய் வைத்திருந்தார். அவர் கொதிக்கும் அக்னியாக வைத்தார். ஆல் த டைம்ஸ் பேர்னிங். அந்த வைராக்கியத்தில் குறையாதபடியிலே வைத்திருந்தார். இத்தனை வயது ஆண்டவர் பிறகு குறையணும்ப்பா, குறைந்தே ஆகணும், கொஞ்சம் ரிட்டையர் ஆக என்று சொன்னால் அவன் ஏற்றுக்கொள்வானா? ஹி இஸ் நாட் த சர்வன்ட் ஆஃப் எ மேன். ஒரு மனுஷனுடைய ஊழியன் அல்ல, இஸ் a servant of God. தேவனுடைய ஊழியனாக இருக்கிறபடினால he will burn all the times burn. அவன் 30 வயதிலே பேர்ன் பண்ணியை எரிந்து அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் யோவான் ஸ்நானகனை போலவே அவன் பேர்ன் பண்ணி அவன் அமைதியாக இருப்பான். அவனை குறித்து இயேசு சாட்சி சொல்லுவார், இவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு என்று அதை குறித்து அவனை சொல்லுவார். அவனுடைய நிலையிலே அநேக ஜனங்கள் அந்த நாட்களில் இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தார் என்று சொல்லுவார். அவனுடைய கொஞ்ச நாள் அவனுடைய நிலையில் இருந்தீர்கள் அல்லவோ என்றும் அவர் குறிப்பிடுவார். ஹீ வில் பேர்னிங் லைட், எப்பொழுதும் எரிந்து பிரகாசித்து கொண்டே இருப்பான். ஹீ இஸ் நாட் ஆர்டினரி மேன், he is a servant of God. தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன். he is doing the will of God. தேவனுடைய சித்தம் செய்தவன். பிதா அவனை குறித்து சாட்சியில் இவன் நேசகுமாரன், இவள் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்கிற சாட்சிக்காக வாழ்ந்தவன். அதுபோன்ற ஒரு வாழ்க்கை தான் இந்த மீனிங்ஃபுல், அர்த்தம் நிறைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இக்காடியை இதை பெற்றுக்கொண்டீர்களா அல்லது கொஞ்சம் தொய்ந்து போனீர்களா? தொய்வை எழுந்து அப்படியே விழுந்து விடாதீர்கள், ஓடுங்கள். நான் மறுபடியும் என்னை ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கிறேன், உன்னுடைய பரிபூர்ண சித்தம் செய்வதற்கு வந்துவிட்டேன். இனி முதற்கொண்டு நான் சுயமாய் ஒன்றும் செய்ய மாட்டேன், என் சித்தம் மறுத்து சித்தம் செய்வேன் என்று ஓடுங்கள். ஆனால் இந்த வாழ்க்கையவே தொடங்கவே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒய் நாட் யூ ஸ்டார்ட் இட் டுடே? ஏன் இன்றாவது ஆரம்பித்திருந்திருக்கலாமே. அன்று ஒரு நாள் அங்கே வேக்சினேஷன் அந்த ஸ்கூலிலே போட்டு என்னமோ அந்த கொரோனா வேக்சின் முடிந்து விட்டது என்று க்ளோஸ் பண்ணி விட்டார். எல்லோரும் போய் கொண்டு இந்த பொழுது ஒரு பிரதர் சொன்னார்,
முடித்து விட்டார்கள் பிரதர். நான் இனிமேல் போக வேண்டுமென்றால் எங்கேயோ ஒரு சுகாதார மையம் போக வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டது. திடீரென்று அனௌன்ஸ் பண்ணி விட்டார்கள், மறுபடியும் அந்தோனிய ஸ்கூலில் என்ன போடுகிறார்கள், வேக்சின் போட்டு போடுகிறான்னு சொன்னவுடன் போட்டு விட்டார், ஆரம்பித்து விட்டார்களா, இன்றைக்காவது போக வேண்டும். அவன் போகவில்லையா, வேக்சினேஷன் போட்டு போகவில்லையா? அதுபோல் ஒருவேளை நீங்கள் செய்யாமலே வாழ்ந்திருந்தால் உங்களை தாழ்த்தி, நான் பாவி எனக்கு இறங்கும், ரட்சிக்கப்பட்டேன், சித்தம் செய்யும் மருத்துவன் நான், பழைய வாழ்க்கையைப் போலவே என் சுய சித்தமே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், வழிதப்பின் ஆடை போல இன்னும் இருக்கிறேன், உன்னுடைய வழி நான் வந்து சேரவில்லை, நல்ல மேய்ப்பிடத்திலே நான் இன்னும் வரவில்லை, நீ நடத்தி நான் போகவில்லை இறைவா என்று இப்பொழுதுதான் நீ திரும்பி வரலாமே. அந்த மனுஷன் வேக்சினேஷன் போடும்போது அன்றைக்கு நீ ஏன் வரவில்லை என்று கேட்டு அவன் புறம்பே அவன் தள்ள போகிறான். யூ கேன் சேஞ்ச் டுடே, இன்று நீங்கள் மாற முடியுமே. அல்லேலூயா. எப்படி இருந்தாலும் நோபடி சூட், ஒருவராவது இந்த கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்காமல் இருந்து விடவே கூடாது. நல்ல விசுவாசம் நிறைந்தவர்களாய், அனல் உண்டு கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த சுயத்துக்கு மறிக்கிறதுன்றதை நம்ம சபையில் கேட்டது மாதிரி நான் வேறு எங்கேயுமே கேட்டதில்லை. அது கர்த்தர் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்த விஷயங்களில் இந்த முதல் நான் சுயம்னா என்னன்னே தெரியாமல் இருந்தேன்னா அதை வெறுக்கிறதுக்கான இடத்துக்கு நான் போகவே முடியாது. யூதா எழுதின நிருபத்தில் வெளிப்படுத்துறதுக்கு முதல் இருக்க ஒரு வசனம், அநேக வசனங்கள் இருக்குது. நான் அந்த இதுக்கு எதிராக, என்னுடைய சுயத்துக்கு எதிராக நான் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிட்ட அநேக வசனங்களுக்கு இருக்குது. அதில் அந்த 10வது வசனம், யூதாவில் 10வது வசனம் ஒன்று, அந்த 2வது பகுதி கடைசியாக முடிகிறது எப்படி முடியும், தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக்கொள்கிறார்கள். யூதாவில் 10வது வசனம், இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக்கொள்கிறார்கள். எனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டுமே வச்சு நான் கெடுத்துக்கிறேன். அதை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், என்னோடய சுயம் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஒரு சூழ்நிலை என்ன வந்தாலும் வந்துட்டு அதில் எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் யூஸ் பண்ணேன்னா அதை வச்சு நான் என்னை கெடுத்துக்க மட்டும்தான் முடியும். வேறு எந்த நன்மையும் அதில் எனக்கு உண்டாக போகிறதே இல்லை. ஒரு சூழ்நிலை வருது, அந்த சூழ்நிலையில் நான் என்ன நடக்குதுன்னு சுற்றி இருக்கிறத பார்த்து என்னால் என்ன செய்ய முடியும்னு யோசித்தா அது எனக்கு ஒரு முடிவை தான், ஒரு ஆபத்தான ஒரு முடிவை தான் எனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றது தான் இது சொல்லுது. நம்ம அநேக நேரம் இப்போ கேட்டது போல கூட நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கர்த்தரோட என் சுய சித்தத்தை செய்யலாம், இல்லை கர்த்தரோட சித்தத்தை செய்யலாம், ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். அப்படி இல்லை. என்னோடய சுய சித்தத்தை ஒவ்வொரு தடவை செய்யும் போதும் நான் தேவ சித்தத்தை கொள்கிறேன் அப்படின்றத நான் மறந்துடவே கூடாது. ஏசாயா 45 இப்படி ஒரு வசனம் இருக்குது, 9வது வசனம். இப்போ ஏசாயா 45 9வது வசனம், மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடே வழக்காடுகிறவனுக்கு ஐயோ, களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ, உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ. அதாவது உன் கிரியையானது அவருக்கு கை இல்லை என்று சொல்லலாமோ. ஏசாயா 45 9 கடைசியாக இருக்குது. நான் ஏதோ ஒன்று செய்கிறேன்னா அவருக்கு கை இல்லைன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது நான் ஒரு விஷயத்தில் செயல்பட ஆரம்பிச்சிடறேன்னா கர்த்தருக்கு மூளை இல்லை, கர்த்தனால் ஒன்றும் செய்ய முடியாது, அதனால் நான் செயல்படுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். என் சுயத்தை நான் கொன்னா மட்டும்தான் கர்த்தர் செயல்படுவார். நான் என் சுயத்தையும் வச்சுட்டு கர்த்தரும் செயல்படுவார்னு நான் எதிர்பார்க்குறது ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். எப்போல்லாம் நான் சாகுறேனோ, என்னோடய சுயத்துக்கு சாகுறேனோ, அப்போ அங்கே கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கிறான்றதை என்னோடய வாழ்க்கையில் அநேக நேரம் நான் உணர்ந்திருக்கேன். இது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆரம்பிக்கணும். நான் ஈவன் ஒரு சில நேரங்களில் கர்த்தர்ட்ட வந்துட்டு ஒரு சூழ்நிலையை எடுத்துகிட்டு போகும்போது கூட, இது ஆரம்ப நாட்கள்லேயே நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். ஒரு சின்ன விஷயம், எனக்கும் என் மனைவிக்கு ஏதோ ஒரு முரண்பாடு ஒன்று வருது, அதுக்கு நான் ஏதோ ஒரு கத்திட்டேன், அவங்க மேலே தான் மிஸ்டேக்காகவே இருந்தாலும் அப்படி இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு வேளை இருந்தாலும் நான் கர்த்தர்ட்ட போகும்போது அந்த சீனில் என் மனைவி மறைஞ்சிருவாங்க, என் பிள்ளையை மறைஞ்சிருவாங்க, எல்லோரும் மறைஞ்சிருவாங்க, நான் மட்டும்தான் இருப்பேன். அதாவது அது எப்படின்னா, அங்கே மற்றவங்க என்ன பண்ணாங்கன்றது விஷயம் இல்லை, நான் என்ன பேசினேன்றது மட்டும்தான் அங்கே கர்த்தர் என்கிட்ட கேள்வியாகவே எழுப்புவார். நீ ஏன் இங்கே சமாதானத்தை இழந்த, நீ ஏன் இங்கே கோவப்பட்ட அப்படின்ற விஷயங்கள் தான் ஆகும். இப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறது தான் அப்புறம் அது குடும்ப வாழ்க்கையாக மாறணும். என் குடும்பத்துக்குள்ளே நான் செயல்படக்கூடாது, என்னோடய சுயம் செயல்படக்கூடாது. ஆண்டவரே, என்னோடய சுயம் செயல்பட்டுச்சுன்னா இங்கே என் பிள்ளைகளையும் மனைவியை அழிச்சு போட்டுருவேன். உங்களோட சித்தம் என்னவோ அதுதான் நிறைவேறணும். நான் கணவனாக இருக்கேன், நான் பெரியாள் அப்படின்றதுனால என் சித்தம் நிறைவேறணும்னு ஆசைப்படலை. அந்த இடத்துக்கு வந்தேன்னா அதுவும் மறுபடியும் என் குடும்பத்தையும் நான் கொண்டு தான் போடுவேன். என் குடும்பம் நான் நல்லா ஜீவனோடு இருக்கணும்னா அங்கே நீங்கள் இங்கே இந்த குடும்பத்தில் அரசாள் செய்யணும், உங்களோட உயரமும் உன்னதமான சிங்காசனம் இருக்கணும்னு நான் விரும்பியிருக்கிறேன். அதுவும் யோபுகிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான். யோபு வந்துட்டு தேவனாலேயே நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷன் வந்துட்டு தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் பயத்துக்குள்ளே தான், தேவனுக்கு பயப்படுற பயத்துக்குள்ளே தான் வளர்த்துருப்பார். ஆனாலும்
அந்த பிள்ளைகள்லாம் வந்துட்டு கூடி ஒன்றா இருக்காங்கன்றதை கேள்விப்படும் போது அவங்க கூடி ஒன்றா இருந்து கலைஞ்சு போகிறாங்கன்னும் போது கர்த்தருக்கு பலி செலுத்துவார். அது என்னென்னா கர்த்தர் மேலே இருந்த ஒரு பயம். என் பிள்ளைகள் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருப்பாங்களோன்றதுக்காண்டி நான் அவங்கள ரசிக்க முடியாது, நான் யோக்கியனாக இருக்கிறதுனால என் பிள்ளைகளை, நான் பரிசுத்தவானாக இருக்கிறதுனால என் பிள்ளைகளை பரிசுத்தவானாக மாற்ற முடியாது, நீங்கள் மட்டும்தான் அவங்கள மாற்ற முடியும், அதனால் நீங்கள் அரசாளுகை செய்யுங்கன்னு அவர் இருந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி பலி செலுத்தினார். நான் இன்றைக்கி என்னோடய காலத்தில் நான் இருக்கும்போது நான் வேதத்தை அறிஞ்சிருக்கிறேன். நான் கர்த்தர்ட்ட தான் ஓடணும். ஆண்டவரே, எந்த விதத்துலையும் நான் தலைவனாக தான் இருக்கேன், நீங்கள் சொல்கிறத நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன். நீங்கள் என் மனைவிட்ட என்ன பேச சொல்கிறீங்களோ, ஒரு சூழ்நிலை வரும்போது என் பிள்ளைகிட்ட என்ன பேச சொல்கிறீங்களோ நீங்கள் பேசுங்க, நான் அமைதியாக இருக்கேன். நான் பேசினா என் பிள்ளைகளையும் மனைவியும் அழிச்சு போட்டுருவேன்னு. இது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆரம்பிச்சது, அது குடும்ப வாழ்க்கைக்கும், குடும்ப வாழ்க்கையில் இருந்து தான் சபைக்கு வரும். நான் எப்படி இருக்கேன்றதெல்லாம் எனக்கு விஷயம் இல்லை. நேற்று வரையும் என்னோடய பாவத்தை நான் ஜெயிச்சுன்றதெல்லாம் விஷயம் இல்லை. நான் போகிற சபையிலையும் நான் ஆரம்ப நாட்கள்லேருந்து இன்றைக்கி வரையும் கர்த்தர் என்னை ஒரு பகுதியில் வச்சுருக்காரு. அதுக்காக நான் நடுவில் கொஞ்சம் இடர்னேன். ஆனாலும் அதுலேருந்து கர்த்தர் என்னை மீட்டெடுத்தார். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் அரசாள்ற சபையில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னையோ நான் எந்த விதத்துலையும் என்னையோ எதுக்குமே நான் உயர்த்தணும்னு நான் விரும்பலை. நீங்கள் விரும்புகிற ஒரு இடத்துல நான் சபையில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் அரசாளணும், அந்த இடத்துல தான் நான் இருக்கணுன்ற இடத்துல ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் நம்ம வந்துட்டோன்னா கர்த்தர் உண்மையிலே அரசாளுகை செய்கிற ஒரு சபையில் நம்ம இப்பயுமே இருக்கும். நான் அதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா ஒரு நாள் கூட நான் சபையில் வெறுமையாக திரும்பி போனதே இல்லை. அதுக்கு சாட்சி அதுதான், கர்த்தர் அரசாளுகை செய்கிறாருன்றது தான். அந்த இடத்துல தான் நான் கடைசி வரையே இருக்கணும்னு விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நம்பிக்கை இருக்கேன். பிரைஸ் தி லார்ட். தேவன் தந்த வார்த்தைகளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். எபிரேல் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆண்டவர் இந்த பூமியில் மரித்தும் நம்மளோடு பேசுகிறதுக்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம் தேவனுக்கு முன்பாக வாழக்கூடிய வாழ்க்கை, இந்த தேவன் தந்த இந்த எச்சரிக்கையான வாழ்க்கையை இன்னமும் நாம் கவனமாக இருந்து தன்னுடைய சுயசித்தத்தின்படி செய்யாதபடி தன்னுடைய பரத்தின் சித்தத்தின்படி செய்ய தேவன் எனக்கு உதவி செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். அனிதினமும் அவரின் முகத்தை நம் எடுத்து அனிதினமும் அந்த வாழ்க்கைக்குள்ளே நாம் போக வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி தேவன் ஒவ்வொரு நாளும் இயேசு ஆண்டவர்கிட்ட நம்ம போய் அனிதினமும் அவருடைய முகத்தை, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, எப்போதும் அந்த நுகம் நம்மளுக்கு போட்டப்பட்டு இருக்கிறபடினால் தொடர்ந்து தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு நாளும் தேவன் அந்த விசுவாச பாதையில் நம்ம விலகிவிடாதபடி தொடர்ந்து ஒவ்வொரு நாள் நடத்துவான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஆண்டவருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று கேட்ட செய்தி எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. ஆண்டவர் என்னோட இடைப்பட்டு எனக்கு உணர்த்தின காரியம் அநேக நேரத்தில் நான் என்னோட சூழ்நிலையில் இதுதான் தேவனோட சித்தம், நானாக ஒரு நாலேஜ் இருக்கும், இது சில விஷயங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும், பிரியமாக இருக்காது. ஆனால் அதை அந்த சூழ்நிலை என்னால் அப்ளை பண்ண முடியாது. எல்லா சூழ்நிலையும் நான் ஆண்டவர்கிட்ட போய் அந்த சூழ்நிலைக்கு ஆண்டவரோட சித்தம் என்ன அப்படின்னு ஆண்டவர்கிட்ட தான் நான் போய் கேட்கணும். அப்படிங்கிறது அநேக வேலைகளை நான் தவறி இருக்கேன். ஜென்ரலாக ஒரு நாலேஜ் வச்சு நான் சரி தப்பு அப்படின்னு நான் நிறைய நாளில் நான் பிரித்து இருந்திருக்கேன். ஆண்டவருக்கே செய்யக்கூடிய காரியமாக இருந்தாலும் மார்த்தாளை போல் ஆண்டவருக்கு இதை செய்யணும், இது எல்லாமே ஆண்டவர் கொடுத்த ஒரு பகுதியாக இருந்தாலும் ஆண்டவர் சித்தப்படி செய்யணுங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு பிரதானமாக நான் வைத்திருக்க வேண்டிய பகுதிங்கிறது அநேக நாள் நான் உணராமல் இருந்திருக்கேன். அதுக்கு என்னோடய வீட்டிலையே நான் எடுத்துக்கிட்டாலும் அநேக காரியங்களை குறித்து நான் நிஜமாகவே நான் கலங்கியிருக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு செய்கிறதாவே இருந்தாலும் சில சூழ்நிலைகளில் நான் பிளான் பண்ண மாதிரி அது இருக்காது. சில சூழ்நிலைகளில் எனக்கு சாதகமாக இருக்காது. அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் இதுதான் ஆண்டோட சித்தம் நானாக நினச்சி நம்ம இது ஆண்டவருக்காக செய்யணும் அப்படின்னு நான் ஒரு ஆண்டவருக்காக செய்கிறது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். ஆனால் என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத ஆண்டவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அது இல்லாமல் அந்த பகுதியை நான் விட்டுட்டு இது ஆண்டவருக்காக செய்யணும்னு நான் ஒரு பிளைண்டாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நான் நிற்கும் போது அநேக டைம்ஸ் என்னோடய ஸ்பிரிச்சுவாலிட்டி வீக் ஆகிறத நான் உணர்ந்திருக்கேன். அப்போ திரும்ப திரும்ப அது நடக்கும்போது தான் ஒரு விஷயத்தை நான் ஆண்டவர்கிட்டேருந்து கற்றுக்கொண்டேன். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஆண்டவருக்கே செய்யக்கூடிய காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த காரியமாகவே இருந்தாலும்
நம்மளோட ஆத்மாவை இழந்து அவர் நம்ம கொடுக்குற ஒரு சமாதானத்தையோ, அவர் நமக்கு வச்சிருக்கிற ஒரு சித்தத்தையோ, அவருக்கு கீழ்ப்பட்டு அவருக்குள்ளே அசைஞ்சு வாழுகிற அந்த இடம் வராமல் நான் போய் செய்கிறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு தப்பு. அங்கே தான் எனக்கு ஆங்ஸைட்டி வருது, அங்கே தான் எனக்கு குழப்பம் வருது, அங்கே தான் நிஜமாகவே ஆண்டோட வழியை விட்டு நான் நிஜமாக விலகி போயிடுறேன். ஏன்னா வெளியில் நான் ஆண்டருக்கு செய்கிறேங்கிற மாதிரி இருந்தாலும் உண்மை வந்து நான் அந்த இடத்த விட்டு நான் உண்மையாக என்னோடய ஆத்மா அந்த இடத்துல பணையம் வச்சுட்டு நான் போகிறேன் அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய சத்தியத்தை வந்து நான் உணர்ந்து கொண்டேன். இன்று கூட மார்த்தாளை பற்றி கேட்கும்போது என்னோடய லைஃபோட நான் அது ஒத்து போனதை நான் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் மனம் திரும்பி ஆண்டவரே மரியாதை போல் எப்போவும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்குறீங்களோ அதை மாத்திரம் செய்யணும். அந்த நாளுக்குரிய கிருபையை வந்து ஆண்டவர் வச்சுருக்காங்க. ஆண்டவர் எப்போவுமே உண்மை உள்ளவர். அந்தந்த சூழ்நிலைக்குரிய கிருபை ஆண்டவர் தாராளமாக வச்சுருக்குறாங்க. அதை நான் போய் கேட்கும்போது அந்த கிருபை எனக்கு கொடுத்து நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணுங்கிற ஞானத்தை எனக்கு ஆண்டவர் தருவாங்க. அதுதான் வந்து ஒரு பூரணமான ஒரு விசுவாசமாக இருக்கும் அப்படிங்கிறத என்னோடய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டேன். அநேக நேரங்களில் என் விசுவாசத்தை என்னோடய சூழ்நிலைக்குள்ளே பொருத்த முடியாத நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன். இந்த விசுவாசத்துக்கும் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறதுக்கும் இந்த சூழ்நிலைக்கும் என்னால் மேட்ச் பண்ண முடியாத நான் அநேக நாளில் வந்து நான் உணர்ந்திருக்கேன். அந்த பகுதி எனக்கு கிளியர் ஆகாமே இருந்துச்சு. ஆனால் அதே ஆண்டவர் வந்து எனக்கு உணர்த்தினாங்க. விசுவாசம் வந்து எந்த சூழ்நிலையில் நானாக போய் தனியாக போய் செயல்படாமல் இருந்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு வெயிட் பண்ணி அவரோட சித்தத்தை பெற்றுக்கொண்டு அவரோட பலத்தையும் பெற்றுக்கொண்டு அவருக்குள்ளே அவர் சித்தத்தை செய்கிறது தான். நானாக போய் ஒன்று செய்கிறது வந்து என்றைக்குமே வந்து ஆண்டவர் இதை செய்ய மாட்டார். ஆண்டவரை நம்பி அந்த டைமில் பொறுமையாக இல்லாமல் ஆண்டவர் இதை செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இல்லாமல் நானாக போகிறதே வந்து அங்கே விசுவாச குறைச்சல் தான். அது வந்து ஒரு அவிசுவாசம் அப்படிங்கிறது ஆழமாக வந்து எனக்கு ஆண்டவர் வந்து என்னுடைய லைஃப்பில் எனக்கு வந்து உணர்த்தினாங்க. இன்றைக்கி வந்து நான் கேட்ட சத்தியத்தில் ஆண்டவரோட சித்தத்தை செய்கிறது வந்து எவ்வளோ பெரிய மேன்மை, அதில் தான் உண்மையான சந்தோஷமும் அதில் தான் உண்மையான ஒரு சமாதானமும் ஒரு பேரின்பமும் கிடைக்கிறத வந்து நான் உணர்ந்து கொண்டேன். ஒருவேளை என் பார்வையில் நான் லிஸ்ட்டு வச்சுருக்க விஷயங்கள் ஒருவேளை நடக்காமல் போகிறதுனால ஆண்டவரோட பார்வையிலே அது அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஆண்டவரோட பார்வையில் வந்து மார்த்தாள் வந்து அங்கே இவ்வளோ வேலை இருக்குது, நான் இதை செய்யணும் அதை செய்யணும் ஓடிட்டே இருந்தாலும் ஆண்டவர் வந்து மார்த்தாளை பார்த்து பரவாயில்லையே மார்த்தாள், நீ இவ்வளோ வேலை செய்கிறியே எனக்கு நான் வந்திருக்கேன், நீ இவ்வளோ செய்கிறியே மார்த்தாள் ஆண்டவர் வந்து மெச்சுக்கொள்ளவே இல்லை. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மாதிரி என்னோடய லைஃப்லையும் ஆண்டவரே எனக்கு கொடுத்த காரியங்களாகவே இருந்தாலும் என்னோட பிரதானமான ஒரு விஷயம் என்னென்னா ஆண்டோட பாதத்தில் அமர்ந்து அவர் எனக்கு கற்றுக் கொடுக்குற விஷயங்களை கற்றுக்கொண்டு அவர் எனக்கு கொடுக்குற கிருபையை பெற்றுக்கொண்டு அதில் நான் என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும். நானாக ஒன்று எழுந்து போய் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்து கொண்டேன். இத்தனை நாள் அதில் நான் தவறியிருந்தாலும் இனிமேல் அந்த வாழ்க்கையை நான் சரி செய்து கொண்டு இந்த வாழ்க்கையை நான் வாழணும்னு வாஞ்சிக்கிறேன். அந்த வாழ்க்கை அனுதினமும் எனக்கு ஆண்டவர் தருவார் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். தேவன் பேசின எச்சரிப்பான வார்த்தைகளுக்காகவும் வெளிப்படைய செய்ய முடியுமான ஒரு வார்த்தைக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை நான் வைத்து இந்த வார்த்தையை முன்னாடி வச்சு நான் சோதித்து பார்க்கும் பொழுது நான் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்முடைய சமூகத்தில் நான் ஆண்டவருக்காக காத்திருந்து ஆண்டவர் சித்தத்தின்படி ஒரு காரியத்தை அதில் என்னுடைய சுய சித்தத்தை ஊற்றி பொறுத்திருந்து ஆண்டவர் சித்தத்தை செய்யும் பொழுது அதில் அதுக்கான பலனை ருசித்தது உண்டு. அது எப்பொழுதுமே ஒரு இளைப்பாறுதலுக்கு ஏற்ற ஒரு கனி. அப்படி ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இப்போ நான் செய்யணும்னு ஒன்று ரொம்ப தூண்டிகிட்டே இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அது ஆண்டவர் சித்தம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது சைலண்ட்டாக இருந்து ஒரு நேரம் வரும் பொழுது ஆண்டவர் இப்பொழுது செய் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் அது ஏற்ற கனியை தந்ததை நான் ருசிச்சிருக்கேன். ஆனால் அதே வாழ்க்கையில் நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுன்ற ஒரு எச்சரிப்பை நான் ஆண்டவருடைய வார்த்தை என்னிடத்தில் இடைப்பட்டது. கன்சிஸ்டண்ட்டாக எல்லா சூழ்நிலையிலையும் லைஃப் டெசிஷன் முதற்கொண்டு லைஃப் டெசிஷன்ஸ் வெளிப்பிரகாரமான டெசிஷன்ஸாக இருக்கட்டும். அது எப்படி லோத்து தன் பார்வைக்கு வந்து ஒரு ஆதியாமத்தில் படிக்கிறது போல் தன் பார்வைக்கு வந்து ஒரு பச்சையாக கர்த்தருடைய தோட்டத்தை போல் இருக்கிற இடம்னு சொல்லி அவரே சூஸ் பண்ணிட்டு போயிடுவார். நான் ஆபிரகாமோ காத்திருந்து இந்த இடம் இப்போ ஆண்டவர் இப்பொழுது எழுந்திரி இப்போ சுற்றி பாரு, இது எல்லாமே உனக்குரிய சொந்தமான இடம், இப்போ நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அப்படி ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கிறதுலையுமே கர்த்தர் சித்தம் செய்கிறது அவ்வளோ ஒரு இதயத்தில் ஒரு வாஞ்சையாக இருந்து அதனை கடைபிடிக்கணும்னு ஒரு பிரயாசத்தில் தான் முன்னேறி போய் கொண்டிருக்கிற பாதையிலையும் அந்தரங்கமான ஒரு வாழ்க்கையிலையுமே சரி, நீங்கள் கேட்டது போல் சின்ன சின்ன காரியங்களில் இருந்தாலும் சரி, நான் எங்கே பேசணும், எந்த இடத்துல தவறிடக்கூடாது, பாவம் செய்யாது வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, இது எல்லாத்துலேயுமே வந்து ஆண்டவர் சித்தம் செய்யணுன்ற ஒரு பங்கு. அன்னன்னைக்கு நான் அந்த இடத்துல போய் என்னுடைய சுசேசித்தத்தை எல்லாத்தையும் அந்த தண்ணியை ஊற்றி
ஒன்றத்துக்குமே டேஸ்ட்டாக இல்லாத அந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்கிற ஒரு பங்கு என்னுடைய பங்கு தினமும் கன்சிஸ்டண்ட்டாக என் லைஃப்பில் இருக்கணும் அப்படின்ற ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. என் வாழ்க்கையில் எப்பொழுதும் தொடர்ந்து இருக்கணும். கண்டிப்பாக அப்போ அப்படி ஒரு பாதையில் நான் இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு நாள் நீ இதை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திராட்சை ரசமாக நல்ல சுவையுள்ள ஒரு ரசமாகவும் அது கர்த்தருக்கு ஏற்ற அவருடைய பார்வைக்கு ஒரு சுகந்த ஒரு வாசனையாகவும் இருக்கும் என்றதையும் நான் உணர்ந்தேன். எப்படி இன்றைக்கி நம்ம கேட்டது போல் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம கேட்டோம். இப்படி 2 விதமான உயிர்த்தெழுதல் இருக்குது. ஒருவர் தீமை செய்தவர்களுக்குரிய ஒரு உயிர்த்தெழுதல், நன்மை செய்தவர்களுக்குரிய ஒரு உயிர்த்தெழுதல். எப்படி ஆண்டவரேன்னு சொன்னவர் எல்லாரையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை. அவர் பிதாவின் சித்தம் செய்வர்கள் எத்தனை பேர்களோ அவர்களை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டார். இன்னொரு பகுதி பிதாவின் சித்தம் செய்யாதவர்களை என்ன சொன்னார் அப்படின்னா அக்கிரம செய்யக்காரர்களே அப்படின்னு சொன்னார். அப்போ பிதாவின் சித்தம் செய்வது என்பது என் வாழ்க்கையில் அந்தரங்க வாழ்க்கையை முதற்கொண்டு வெளிப்படையான டெசிஷன்ஸ் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே எவ்வளோ ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸுங்கிறத கர்த்தர் எனக்கு உணர செஞ்சார். சமீப நாட்கள்லேயும் ஒரு 1 கொரிந்தியரில் 15வது அதிகாரத்துலேயும் தியானிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33வது வசனம், அது 12வது வசனத்திலிருந்தே அவர் ஆரம்பிக்கிறது. எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா அந்த உயிர்த்தெழுதலை குறித்து சிலர் உயிர்த்தெழுதலே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அங்கே கொரிந்திய சபையில். அவங்களுக்கு அந்த ஒரு அறிவுரையாகவும் அவங்களுக்கு ஏற்ற ஒரு வார்த்தையாகவும் தான் சொல்ல ஆரம்பிப்பார். அது ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டாக இருந்தாலும் அந்த கடைசி 33வது வசனத்தில் அவர் 32ல் எப்படி சொல்லுவார் அப்படின்னா, நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்காய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதுனாலே எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு என்ன பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர் திலாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ உலகத்தில் இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கை இன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிதாவின் சித்தமோ உலகத்திலேருந்து வர குரலில் பிதாவின் சித்தமோ கடவுள் சித்தமோலாம் இருக்காது. வாழ்கிற வாழ்க்கையை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கை வர்றது. இப்படிப்பட்ட ஒரு கம்பெனி, இப்படிப்பட்ட ஒருவர் கூட நம்ம அசோசியேஷன் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி நம்ம கேட்டது போல் நம்ம பூட்டப்பட்டது தேவனோட பிதாவோடு நம்ம பூட்டப்பட்டவனாகவும் இயேசு கிறிஸ்தவனோட நம்ம பூட்டப்பட்டவனா நான் வாழ்க்கை வாழணும். அதற்கு மாறான ஒரு பூட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்படின்னா நான் தவறான அசோசியேஷன் லைஃப்பில் வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த அசோசியேஷன் என்னது 33வது வசனத்துலேயும் போட்டிருக்கோம். 33ல் மோசம் போகாதிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, டு நாட் பி டிசீவ்டு, வஞ்சிக்கப்பட்டு போயிடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும்னு இருக்குது. அப்போ இங்கிலீஷில் அது எப்படி இருக்குன்னா, ஈவில் கம்பெனி கரப்ட்ஸ் குட் ஹேபிட்ஸ்ன்னு இருக்குது. அப்போ ஆகாத சம்பாஷணைன்றது எப்படிங்க என்ன போட்டிருக்குன்னா, தீமையான சம்பாஷணைகள், தீமையான ஒரு ஐக்கியம் ஒரு நல்லொழுக்கத்தை கெடுத்துரும். அப்போ இந்த தீமையை என்னவாக இருக்கும்? நான் எப்படினாலும் வாழ்ந்துட்டு நான் ஹாப்பியாக இருந்துட்டு இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறேன், எல்லாரையும் பக்கத்தில் இருக்கவனெல்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு நான் சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா என் சுயசித்தம் மட்டும்தான் அங்கே முன்னாடி இருக்குது. பிதாவின் சித்தம் செய்வதோ நான் திரும்பி ஒரு நீதிமானன் உயிர்த்தெழுதல், நன்மை செய்தவனுக்கு ஏற்றபடியான ஒரு உயிர்த்தெழுதல் வருதுங்கிறதே நான் விசுவாசிக்காத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு இடத்துக்கு நான் போயிட முடியும். அப்படிப்பட்ட நான் ஒரு வஞ்சனைக்கு போயிடாதபடி 34வது வசனத்தில் அவர் சொல்லுவார், நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதவர்களாக இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கமுண்டாக இதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ என்னுடைய லைஃப்பில் நான் நீதிக்கு விழித்திருக்கணும், நான் பாவம் செய்யாது இருக்கணும், பிதாவின் சித்தம் செய்யணுன்ற ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நான் நீதிமான், எனக்கு எப்படியும் ஒரு உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு. இயேசுதான் முதலாவது உயிர்த்தெழுந்த ஒரு நபராக இருந்தாலும் நான் அடுத்து எனக்குரிய உயிர்த்தெழுதலில் நான் நீதிமானுடைய உயிர்த்தெழுதலில் நான் பங்கெடுக்கணும். நான் நல்லது செய்தவர்களுடைய உயிர்த்தெழுதலில் நான் பங்கெடுக்கணும். அந்த நல்லது செய்கிறது யார் அப்படின்றத பார்க்கும் பொழுது பிதாவின் சித்தம் அனுதினமும் செஞ்சு அனுதினமும் அவரோட அந்த ஐக்கியத்தில் வளர்ந்து நான் இயேசுவை அறிஞ்சேன்னு சொல்கிறதுல ஒரு மேன்மை இல்லை. இயேசு என்ன சொல்லணும், நான் உன்னை அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஆண்டவர் அங்கே சொன்னது அப்படின்னா, அக்கிரமம் செய்யலாம் என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ என்னுடைய சுயசித்தமே நான் செஞ்சு நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னா கடைசி நாளில் உயிர்த்தெழுதின நாள் அந்த நாள் வரும்பொழுது நான் வெட்கப்பட்டு நான் ஒரு சர்ப்ரைஸுக்குள்ளாகி நான் கடைசியில் என் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாய் என்னுடைய வாழ்க்கையை முடிஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிப்பை என் லைஃப்பில் தொடர்ந்து வச்சிருந்து ஆண்டவருக்குள்ளார எப்பொழுதும் நிலைத்திருந்து நான் கனித்தந்து ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆண்டவருக்கு நான் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அப்படி செய்ய ஆண்டவர் கண்டிப்பாக உதவி செய்வார். நம்ம எல்லோரும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வேளையிலே நீ பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நல்ல சுவிசேஷத்துக்காக உமக்கு நன்றி.
எங்களுடைய சுயத்திலே நாங்கள் அழிந்து போகாமல் அதை நாங்கள் ஊற்றவும் ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற அந்த மெய்யான ஜீவியத்தை நாங்கள் சுதந்திரித்து வாழவும் உதவி செய்யும். ஆண்டவரே, உடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நாங்கள் கிரியை செய்து வாழ உதவி செய்யும். இந்த மேலான ஜீவியத்தை நாங்கள் இழந்து விடாமல் கவனமாய் வரும் நாட்களிலே எங்களுடைய அந்தரங்க ஜீவியத்திலையும் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் நாங்கள் முழுவதுமாய் உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தம் செய்து வாழ உதவி செய்யும். மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் பரலோக பிதாவே, ஆமென்.